Welcome to our show. This is a podcast presented to you by Barking Buddhas. பார்க்கிங் புத்தா பாட்காஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட 10வது எபிசோட்ல இருக்கோம். வணக்கம் டைலர். வணக்கம். சோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் சூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? கண்டிப்பா இத விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுவும் நம்மளோட ஏஜ்ல வந்துட்டு இது ரொம்ப ரிலேட்டபிளான, தினமும் நம்ம சந்திக்க நேரிடுற ஒரு டாபிக் தான். ஏங்க காஜுக்கு என்னங்க ஏஜ்? நம்மளோட காஜுக்கெல்லாம் மூலதனமான பானையும் பான் இண்டஸ்ட்ரிய பத்தியும் பேசலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா வந்துட்டு, இந்த பாட்காஸ்டுக்கு வந்து மூலதனமா இருக்கக்கூடியது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாட் கேர்ள்ஸ் வாண்டட்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல 2015 ரிலீஸ் ஆன ஒரு டாக்குமெண்ட்ரி. நீங்க வந்து இப்போ எங்களை நினைக்கலாம் ஒரு இன்னும் இந்த டிஸ்க்ளைமர்னா ஹாட் கேர்ள்ஸ் வாண்டட்னு போய் நெட்ஃபிளிக்ஸ்ல அடிக்கணும். கூகுள்ல அடிச்சீங்கன்னா அது அதான் நீங்க வந்துட்டு இந்த பாட்காஸ்ட கேட்ட ஏற்கனவே அந்த டாக்குமெண்ட்ரியும் பார்த்த நேயர்கள் நினைக்கலாம், இந்த மாதிரி இவனுங்க எம்ஜினை விட கேவலமானவங்களா இருப்பானுங்க போலங்கிற மாதிரி விக்கிபீடியா அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு. அந்த மாதிரி நினைக்கிறவங்க இப்போ இந்த பாட்காஸ்ட் நிறுத்திட்டு நீங்க நேரா அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ரி கூட பாத்துடலாம். ஏன்னா அது எங்களோட ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்திருக்கானுங்க. பட் இதுல வந்து இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, பெரும்பாலும் அதோட டேட்டா மட்டும் தான் நம்ம அதுல இருந்து பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து எப்பவும் போல எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் இருக்க போகுது இந்த வீடியோல இல்லையா? கண்டிப்பா. சோ அதான் நம்ம ரொம்ப வந்து டிஸ்க்ளைமரே வந்து கிட்டத்தட்ட ஒரு பாட்காஸ்ட் ரேஞ்சுக்கு சொல்லிட்டோம். மூடிட்டு இதுக்கு வந்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எப்படி இந்த பெரிய பான்கிற ஒரு யூனிவர்ஸ்குள்ள என்ட்ரானங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் ஆனா அது ஒரு ப்ராப்பர் ஸ்டார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பை ஃபார் தி இன்ட்ரெஸ்டிங் பாட்காஸ்ட் இதுவா தான் இருக்கும். காரணம் என்ன, எல்லாத்தாலும் ஈஸியா ரிலேட் பண்ணிக்க. ஆமா கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு மனுஷங்களோட மிகப்பெரிய இதுவே வந்து என்னன்னா காசிப் தான். காசிப்ல வந்து ரொம்ப அதிகமா பேசக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் இல்லையா? காசிப்னாலே காஜுங்கிற மாதிரி. அதுவும் இல்லாம இது ஒரு ப்ரிமிட்டிவ் இன்ஸ்டிங்க்ட்ங்க. இந்த இன்ஸ்டிங்க்ட் இல்லாத மனுஷனே இல்ல. நீங்க இந்த விஷயத்த வச்சு யார் கூட வேணா ரிலேட் பண்ணிக்க முடியும். சோ அதான் சரி சொல்லுங்க. நீங்க வந்து ரொம்ப நம்ம ஓவரா இந்த லேயர் மேல லேயர் போட்டு பேசுறதே எரிச்சலா இருக்கு எடிட் பண்ணும்போது. பேசுற விஷயத்தையே பேசாம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த மட்டும் சொல்லுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா, வழக்கம் போல ஏதாவது ஒரு எல்லாத்துக்கும் இருக்க மாதிரிதான், ஒரு சீனியர் இருப்பான், வயசுல மூத்த ஒரு சில்ற, அவன் வந்துட்டு போன்லயே வந்து விட்டு வச்சிருப்பான். எக்ஸ்ப்ளோரேஷனை வந்து ஹாபியா வச்சிருக்க ஆட்கள் தான் இந்த மாதிரி இருப்பானுங்க இல்லையா? கரெக்ட். ஒரு கம்யூனிட்டிக்கே சர்வ் பண்ணுவானுங்க. ஆமா, கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு செல்ல அவங்கள்ட்ட இருந்து வாங்குவோம் இல்லையா? ஆமா, அப்போ தற்செயலா பாக்குற மாதிரிதான் இருந்திருக்கும். எனக்கு வந்து எப்படின்னா இதே மாதிரிதான், தற்செயலா நான் ஒருத்தரோட போனை வாங்கிட்டு ரேண்டமா எதுக்குள்ள போறதுன்னு தெரியாம ஒரு நோக்கியா மொபைல்ல ஒரு அதுல வந்துட்டு ஆக்சுவலா 3GB வீடியோ தான் ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். அது 3GB வீடியோ. அதை வந்துட்டு டக்குன்னு நான் போட்டதுக்கு அப்புறமேல் இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தனையுமே ஒரு 2 பேர் சரலாபங்கள்ல ஈடுபட்டு இருக்கிற சீன் வந்தது. எனக்கு ஆக்சுவலா எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஒரு செகண்ட் திகச்சு போய் நின்று. பட் ஆனா எனக்கு அதுல புரியல என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குங்கிறது புரியல. புரியறதுக்குள்ள அந்த பையன் வந்துட்டு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போன தூங்கிட்டு போயிட்டான். கடைசியில பார்த்தா கல்பிரிட் நாகவே ஆகி போச்சு. அப்புறம் வாங்கிட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த வீடியோ திரும்பி வந்துட்டேன். ஆப்வியஸா கேட்டிருப்பேன் இல்லையா, என்ன வீடியோனா காட்டுங்கண்ணா அப்படின்னு. டே அதெல்லாம் வந்துட்டு பெரியவங்க பார்க்க வீடியோ, உனக்கு தெரியாததால நீ போயிரு அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் அந்த வீடியோ தேடாத இடம் இல்ல, தேடாத மழை இல்லைங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தேன் நானு. இல்ல அந்த காலத்துல வந்து ஆக்சுவலா டேர்ம் கண்டுபிடிக்கிறதா மிகப்பெரிய விஷயம் இல்லையா? இன்டர்நெட்டை கரெக்டான டேர்ம் போட்டாதான் உங்களுக்கு வரும். சைட் கண்டுபிடிக்கிறதுக்கு அது மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன். அதுக்கு பின்னாடி வருவோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதே மாதிரிதான். இப்ப எப்படி உங்க கூட ஒரு எக்ஸ்ப்ளோரர் இருந்தாரோ அதே மாதிரி வந்து என் கூட ஒரு கசின் இருந்தான். அவன் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் எங்க கூட எல்லாம் நல்லா விளையாடுவான், நல்லா பேசுவான். ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய பசங்க கூடயா அதுக்கப்புறம் வந்து தனியாவே இருக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா அவன் இவ்வளவு திடீர்னு என்ன ஞானங்கீனம் வந்துருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து யோசிக்கும் போது பார்த்தா, அவங்க வீட்டு வந்து கதவை லைட்டா திறந்தா உங்களுக்கு இது தெரியும், உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். அப்படி பாக்கும்போது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்து பான் இல்லாம இந்த ஏக்ஷன், HBO, அதுக்கப்புறம் மக்கள் டிவிலேயே நான் பாத்திருக்கேன், விஜய் டிவி, இதுலலாம் சில டைம் சென்சார்டு இல்லாத விஷயங்கள் போட்டிருக்கானுங்க இல்லையா? டைட்டானிக் பார்த்து தான் நான் வளர்ந்தோம். கரெக்டா? டைட்டானிக்ல அந்த ஒரு சீன் வந்து அதிர்ச்சியை உண்டாகும். ரொம்ப கெட்ட படம்னு நினைச்சிருப்போம் டைட்டானிக்க. அந்த சீன்ல பாத்துருவோம். சோ ஓரளவுக்கு என்ன இது ஒரு தப்பான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அதை பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன்னா அவன்கிட்ட கேட்டேன்னா அவன் என்ன சொன்னா, சரி நான் உனக்கு காமிக்கிறேன், நீ யார்கிட்டையும் சொல்லிருக்காரு, இந்த ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸ்ல வந்து எனக்கு காமிச்சான். அப்படிதான் வந்து
என்னோட ஃபர்ஸ்ட் வாயை திறக்கல இல்லையா, இப்ப திறக்கிறீங்க. ஆமா ஆமா, அது வரைக்கும் இருந்த என்னோட மிகப்பெரிய பிலீஃப். வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி பிலீஃப்ஸ் எல்லாம் உடஞ்ச நாளே கிடையாது. அவ்வளவு பிலீஃப்ஸ், அந்த மாதிரி அவ்வளவு பிலீஃப்ஸ் வந்து அன்னைக்குதான் உடஞ்சது. சைல்டு வெர்சஸ் பாசிபிள் ஒன்லி ஆஃப்டர் த ஹக்கிங் அண்ட் கிசிங் நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஏன்னா 9th 10th நம்மளுக்கு ரீப்ரொடக்ஷன் கூட ஒழுக்கமா சொல்லி தர மாட்டாங்க இல்லையா. இப்பவே வந்து கெஸ்ட் லெக்சர் எடுக்கிற அளவுக்கு ஆட்கள் இருப்பானுங்க கிளாஸ்லயே, அவனால விட்டுருவோம். அதான் எனக்கு இப்படிதான் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பட் நம்ம ஃபர்ஸ்ட் அதை பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு சின்னாதான் பார்க்க ஆரம்பிப்போம். லிட்டரலா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, பட் ஆனா ஏதோ நல்லா நடந்துச்சுங்கிற மாதிரி மட்டும் ஒரு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு இன்சைட் மூலியமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல என்ன அந்த அளவுக்கு இந்த பேரண்ட்ஸா இருக்கானுங்க. அதான் ப்ரொஃபசர்ஸே அப்படி இல்லாதபோது எப்படி பேரண்ட்? கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல ஆக்சுவலா நிறைய ஃபன்னியான இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு இல்லையா. இல்ல ஆக்சுவலா அதான் அதுக்குதான் நானும் வர ஆரம்பிச்சேன். என்னன்னா நீங்க இந்த கீவேர்ட்ஸ் நீங்க தெரியுமா, என்ன தேடுறதுன்னு தெரியாது, இது கரெக்டான அந்த டேர்ம் நமக்கு தெரியாது, இந்த செக்ஸ்ங்கிற டேர்ம் தெரியாது, இல்ல பானுங்கிற டேர்ம் தெரியாதுங்கிற காட்டி என்னென்னவோ பண்ணுவோம்ல. அப்ப வந்துட்டு எனக்கு ஒரு சீனியர் தெரியும், அவன் எவ்வளவு பெரிய காஜா இருந்திருந்தான். நான் வந்துட்டு அப்ப டிப்ளமா படிச்சுட்டு நினைக்கிறேன். அப்ப என்ன 11th 12th படிக்கிற வயசு தானே. சீனியர்னா அப்ப அவன் என்ன 11th படிச்சுட்டு இருப்பான், இல்ல 12th படிச்சுட்டு இருக்க வேண்டியவன் டிப்ளமா படிச்சுட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணிருந்தானா எங்க ப்ரொஃபஸரோட கம்ப்யூட்டர்ல வந்துட்டு தலைய ஒரு கீ டேர்ம் சர்ச் பண்ணிக்கிறான். ஆக்சுவலா அவன் சர்ச் பண்றது கம்ப்யூட்டர், அது அந்த கம்ப்யூட்டர் ப்ரொஃபஸருங்கிறது வந்துட்டு வேற லெவலு. அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட்லி எக்ஸ்போஸ் டு பானா இருந்திருப்பான் போல பையன். எனக்கு ஆக்சுவலா நான் வந்துட்டு அப்போ ஒரு பெரிய மாஸ்டர் பீஸா மாறிட்டேன். அதனால எனக்கு வந்துட்டு சிரிப்பா இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு போட்டோ அடிச்சுட்டு இருக்காங்க ஸ்டாஃப் ரூம் வச்சு, குழந்துட்டு இருக்காங்க ஒரு 3 பேரு சொல்லியே போந்துருக்கானுங்க. அதுல 2 ப்ரொஃபசர்ஸ் விழுந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அறிவு இருந்தா இந்த கம்ப்யூட்டர் வந்து அடிச்சுட்டு அது என்ன அடிச்சிருக்கு அப்படின்னு. என்ன அடிச்சிருக்கான், டிரான்ஸ்பரண்ட் பிராண்ட் அடிச்சிருச்சு. நீங்க டிரான்ஸ்பரண்ட் பிராண்ட் என்னங்க, அவங்க ஆக்சுவலா அந்த நியூடுங்கிற வார்த்தை தெரியல போன தெரிஞ்ச செட் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வச்சு இறக்கி இருக்காப்ல இல்லையா. எப்படி அதாவது டிரான்ஸ்பரண்டா இருந்தா நம்ம எப்படியாச்சும் உள்ள நுழைஞ்சிடலாம்னு பாத்துருக்காப்ல. ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் டு பான் என்னன்னா வந்து உங்களுக்கு ப்ரௌசிங் சென்டர் தான், இன்டர்நெட்லாம் இருக்காது வீட்டுல. அது வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து உங்களுக்கு டீம் ஒர்க் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அவன் வந்து அவனோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவன் வந்து யாரும் வராங்களான்னு பாக்கணும். அது வேற பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா ஓபன் கேபின்ஸ் தான் சின்ன பசங்களுக்கு. அப்படி பண்ணும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய டைம் வந்து என் நட்பு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான், நானும் அவனுக்கு அதே மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கோம். நாங்க என்னன்னா எங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டியா என்னவா இருந்துச்சுன்னா வந்து வெப்சைட் தெரியாது. அப்ப வந்து எனக்கு ரொம்ப ருசிகரமான ஒரு விஷயம் என்னன்னா, அவன் பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தான் அந்த பையன். சோ வந்து அவன் என்ன சொன்னா, நான் எப்படியாச்சும் மாப்ள ஒருத்தன் இருக்கான், அவன் தான் வந்து என்சைக்ளோபீடியா மாதிரி, அவனுக்கு எல்லா வெப்சைட்டையும் தெரியும், நான் வந்துட்டு இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கான், அவன்ட்டு கேட்டு வந்துட்டான். நானும் வந்து 10 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் ஆக்சுவலா. அரை மணி நேரம் செஷனுக்கு 10 ரூபா. அதுவும் வந்து அந்த அண்ணாட்ட வந்து நீங்க கேம் விளையாடுற மாதிரி மிமிக் பண்ணிட்டு தான் உங்களால இன்டர்நெட் சர்ச் பண்ண முடியும். ஆமா, அது மாதிரி 2 டேப்ல ஓபன் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா. இல்லனா வந்து ஆமா 2 டேப்ல ஓபன் பண்ணனும். இல்லனா இமெயில் பாக்குறாங்கனோ ஒரு டேப்ல வைசிட்டி, பெருமாள் வைசிட்டி தான் இருக்கும். வைசிட்டி இல்ல இன்னொரு டேப்ல வந்து இது இன்டர்நெட் இது. அப்ப நம்மளுக்கு ஹிஸ்டரின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஹிஸ்டரி இன்காகினிட்டோ எல்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வாட்டுக்கு போட்டு தட்ட வேண்டியது. சோ அதான். சோ அப்படி இருக்கும்போது வந்து அவன் ஒரு நாள் வெப்சைட் வாங்கிட்டு வந்துட்டான். இருந்த காசெல்லாம் போட்டு சரி ஓகே இன்னைக்கு பாத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறோம். இறங்கணும்னா அவன் வந்து அந்த இது கேபின் போனதுக்கப்புறம் மாப்பிள்ள வெப்சைட் என்ன அப்படின்னு கேட்டேன். அப்ப என்ன சொன்னா 6nxx மாப்பிள்ள அப்படின்னா. என்ன மாப்பிள்ள இதுல நம்ம அந்த எஸ்சிஎக்ஸ் வேர்டு வரல, வேற வேர்டு வரல, எப்படி மாப்பிள்ள இப்படி ஒரு வெப்சைட் இருக்குன்னா இப்படிதான் மாப்பிள்ள அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த அரை மணி நேரத்துல அந்த அண்ணா வந்து பாத்துட்டு போன ஒரு 10 நிமிஷத்தை தாண்டி மிச்சம் 20 நிமிஷம் நாங்க 6nxxனே அடிச்சுட்டு இருக்கோம். அந்த கூகுள்ல வந்து உங்களுக்கு பேஜஸ் வரும் தெரியுமா, 20 பேஜஸ் தாண்டியாச்சு. எனக்கு தெரிஞ்சு அடுத்து கூகுள் சுந்தர் பிச்சை வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தம்பி நீங்க தேடுற வெப்சைட் இதுதான், தயவு செஞ்சு உள்ள போயிருக்க பாக்குற மாதிரி. வந்து கடைசியில வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம் ஆகிதான் வந்து அந்த தாய்லி எக்ஸ்என்எக்ஸஸ் செவுட்டு போச்சு மாதிரி 6nxx கேட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இந்த ஆக்சுவலா இந்த டேர்ம்ஸ்ல பெரிய பிரச்சனை இருக்குது. இவனுக்கு எவனு தெரியுமா, தீஸ் ஆர் தி பீப்புள் ஹூ காப்பி ஷார்ட் கட்ஸ் ஆஃப் தி கேம். ஆமா மாப்ள கேம் தெரிஞ்சு சொல்லி ஷார்ட் கட்டை காப்பி பண்ணிட்டாங்க. கரெக்ட். வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட 2 GB இது கொடுத்துருப்போம். இந்த டிவிடி அப்பயும் நான் தெளிவா டிவிடி வாங்கி கொடுப்பேன். என்ன ஷார்ட் கட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வந்துருப்போம். டிவிடி முடிச்சு விட்டுருவாங்க, அதாவது ரீரைட் பண்ண முடியாதுல்ல. இவனுலேதான் இதே மாதிரிதான் எனக்கு ஒரு தெரிஞ்சா. ஆக்சுவலா நாங்க வந்துட்டப்போ செலிபிரிட்டி பிட்டு தான் வந்துட்டு அப்போ இந்த பரிச்சயமான அதாவது அது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கிடைக்கவே கிடைக்காதுங்கிற மாதிரி
அப்ப வந்துட்டு இவன் என்ன பண்ணிட்டான், மாப்பிள்ள ஒரு வெப்சைட் இருக்கு, அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் செலிபிரிட்டி மட்டும் தான் வருமா, பாத்திரலாம், நீ நீ நேம் எனி ஹீரோயின் வந்துரும். ஓகே ஓகே, நீங்க எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் இல்ல எல்லாரும் தான் ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க, இது சரியான நாஸ்டாலஜிக் வெப்சைட். இஃப் யூ ஆர் 90s kid இது வந்து உங்களுக்கு நீங்க கண்டிப்பா இந்த வெப்சைட் இல்லாம வாங்க முடியாது. இப்ப இருக்கான்னு தெரியல எனக்கு இது. இல்ல இப்ப இல்ல தேடி இருக்கேன். சரி ஓகே ரைட். நாஸ்டாலஜி நோட்றதுக்கு வேண்டி தெரியுங்க இல்ல பாட்காஸ்ட் கேட்டா கேட்டு. எண்ட் ஆஃப் டே லைஃப் இஸ் a சைக்கிள் தானங்க. நீங்க தொடங்க இடத்துல இருந்து திரும்பி வரும்போது தான் வந்து இது ஒரு சொல்றாங்க. கரெக்ட். அப்ப வந்துட்டு மார்சிங்னா என்னன்னே தெரியாது இல்லையா யாருக்குமே. ஆமா ஆமா. இது எப்படின்னா இவன் உடலில் இவன் தலை இருந்ததுனாலே ஆப்வியஸா உண்மையாயிரும். அவ்வளவுதான். இல்ல நம்ம மட்டும் இல்லங்க, கிட்ட சன் நியூஸ் வரைக்கும் நம்புவானுங்க. அப்படி இருந்த ஆளாது. சோ அப்ப என்ன ஆச்சுன்னா இவன் ஒரு வெப்சைட்டை வந்துட்டு நோட் பண்ணிட்டு வந்துட்டான். ஆனா இவனுக்கு அதான் இதே மாதிரிதான் எது எழுதிட்டுலாம் வரல, மாப்பிள்ள எனக்கு தெரியும் நான் அடிக்க சொல்றேன் அடின்னா. என்னன்னு கேட்டா வந்துட்டு காம பிக்காச்சு அப்படின்னா. நான் வந்துட்டு டேய் பிக்காச்சுனா இதுல போக்கிமான்ல பார்க்க மாட்டேங்க. டேய் என்னடா பிக்காச்சுங்க மாப்பிள்ள, அது எப்படி மாப்பிள்ள பிக்காச்சுன்னு வரும்னு கேட்டா, ஆமா அது வந்துட்டு யாருக்கு தெரியக்கூடாதுங்கிறக்காண்டி அப்படி வச்சிருக்கானுங்க, எல்லாம் போக்கிமான் நினைச்சிருவானுங்க அப்படின்னா. நான் இதுக்கு டெஃபினிஷன் மாதிரி வேற கொடுத்தான். அப்புறம் தெரிஞ்சது காம பிசாச்சு. நான் காமா இங்க வாழ இருந்தது உனக்கு பிடிச்சி போலன்னு கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் டேட்டா வேஸ்ட் ஆயிரும். நீ போனா 5 10 ரூபா கொடுத்து நீ உட்காருவ, அது வேற வந்து உட்காந்து ரக லோட் ஆயிட்டு இருக்கு இல்லையா. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டத்துல வந்து போட்டோஷாப்ப மட்டுமே வச்சு அவன் எவ்வளவு சம்பாரிச்சுன்னு தெரியலங்க அந்த காம பிசாசி. ஏன்னா அந்த அளவுக்கு டிராபிக்கிங் இருந்திருக்கும் கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஎன் அடுத்து ஷார்டஸ்ட் சம்பாரிச்சவரு அவனாதான் இருக்கும். ஆமா, நம்ம ரொம்ப எம்ஜிஎன் அபியூஸ் பண்றோம், பட் ஓகே பண்ணலாம், தப்பு இல்ல. எங்க விக்கிக்கு வந்து காசு கொடுத்துருக்காராமாங்க அவரு. எதுக்கு? பாருங்களேன், எங்க இருந்து காசு பிடிச்சு நான் போட்டி ஆயிட்டேன், பணக்காரன் ஆயிட்டேன். ஆமாங்க, வந்து விக்கிபீடியா வெப்சைட்ல வந்து உங்களுக்கு அவன் முன்னாடி எல்லாம் வராது, தனியா டொனேட் பண்றதுக்கு இப்ப வந்து ஓப்பனாவே கேட்டுறான். ஆமா, பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான் பாவத்தை. ஐயா காப்பி பண்ண ஒரு இதுக்கு கேட்ட சீக்காவது. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு நம்ம எல்லாம் வந்து ப்ராஜெக்ட் சென்டருக்கு காசு கொடுத்தோமோ அதே அளவுக்கு விக்கிபீடியாவும் கொடுத்துருக்கணும். சோ அது வேற டாபிக்கா இருக்கு, நீங்க இதுக்கு வந்துருங்க. சோ பிச்சாச்சி உள்ள போனே நாளா அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிட்டேன். ஆனா நான் கேட்டேன், மாப்பிள்ள இதுல ஏதோ ஒரு இருக்கு மாப்பிள்ள, இது சரியான கேம் மாப்பிள்ள, வந்துட்டு உங்களுக்கு வந்து தலையெல்லாம் வெட்டி வெட்டி காட்டுறானுங்க, இது வந்துட்டு வேற ஏதோ பண்ணிருக்கானுங்க, கேமரா ட்ரிக்ஸ் அப்படின்னு. அப்புறம் இவனுக்கு வந்துட்டு இல்ல மாப்பிள்ள எப்படி கேமரா ட்ரிக்ஸ் பண்ண முடியும், அப்படி ஒரு பண்ணவே முடியாது அப்படின்ட்டாரு. ஆனா ஏன் இதுல ஒரு பிரச்சனை இருக்குங்க, இந்த தாயோலிய இது வந்து ஃபேக்குன்னு தெரிஞ்சும் ஒரு காஜுக்கு வேண்டி அதை பாத்துட்டு இருக்கவங்க எல்லாம் இருந்தாரு தெரியுமா. ஆமா ஆமா. ஆனா நிறைய பேர் உண்மையை நம்பினவங்க எல்லாம் இருக்கானுங்க. அப்போ வந்து சோ மை ஹோல் லைஃப் வாஸ் a லைங்கிற மாதிரி ஒரு ரியலைசேஷன் வரும். when you found out பிச்சாச்சி is a லைங்கும் போது ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கும் இல்லையா. கரெக்ட். மிகப்பெரிய என்ன அப்படின்னு ஆயிரும். இல்ல அதை வச்சு ஆக்சுவலா வந்து எவ்வளவு மித்துங்கிறீங்க. அத வச்சு ஒருத்தன் வந்து இந்த காம பிக்காச்சியில நேத்து போய் ஒருத்தன் பாத்துட்டு வந்திருப்பான் சரிங்களா, இமேஜ் பாட்டு வந்திருப்பான். அவன் அதை என்னெல்லாம் சொல்லுவானா நம்மள்ட்ட, இதுக்கு வந்துட்டு மாப்பிள்ள நயன்தாரா தெரியும்ல அப்படிவா, என்ன மாப்பிள்ள ரொம்ப நேரமா பொடி வச்சே பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, மாப்பிள்ள முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு. இந்த பெனிஃபிட் ஆஃப் த டவுட்டை வந்து சூப்பரா யூஸ் பண்ணுவானுங்க. ஏன்னா வந்து நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ஒரு நைட்டுக்குள்ள ஒரு 10 பேஜ் உங்களால போய் சர்ச் பண்ணி பார்க்க முடியுமா. அந்த ஜாவா கீபேட்ல டவுன் பட்டனை அமுத்தி எவ்வளவு பேச நீங்க பாப்பீங்க இல்லையா. ஒரு கடத்துல டயர்ட் ஆகி படுத்துறீங்கல்ல, அந்த யுக்தியை தான் அவன் யூஸ் பண்றான். மாப்பிள்ள நான் பார்த்தனே, உனக்கு வரலங்கிறக்கா நீங்க சொல்ல முடியாது, நான் கண்டிப்பாங்க. நான் வந்து சின்ன வயசுல இருந்து என் வாழ்க்கையின் முக்காவாசி நேரத்தை இதுக்கு நான் சர்ச் பண்ணிருக்கேங்க. அந்த வெறியில பேசிட்டு இருக்கு இல்லையா. ஆமா ஆமா. இல்ல இன்னொரு தெரியுங்களா, இன்னொரு மகா கிரிஞ்சு இருக்கு. இது வந்துட்டு கொஞ்சம் அடல்ட்ஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, செல்லுக்கு மெமரி கார்டை கொடுத்துட்டு 50 ரூபா கொடுத்தோம்னா ஃபுல் பண்ணி தருவாங்க. ஆமா ஆமா ஆமா. அதுல வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா கேட்டு ஏத்துவாங்க, நயன்தாரா ஏத்தி கொடுங்க, நமிதா ஏத்தி கொடுங்கன்ட்டு. அப்படி எல்லாம் இல்லடானாலும் நம்ப மாட்டானே, இல்ல வச்சிருக்கானுலாமா நீங்க ஏத்தி கொடுங்க அப்படிம்பாங்க. கொடுக்கலாம் கொடுங்க அப்படின்ட்டுருவானுங்க. செலிபிரிட்டி ஸ்கேண்டல்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்து வந்துட்டீங்கன்னா, சின்ன வயசுல இதுக்காகவாது விட்டு பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க த்ரிஷா கிருஷ்ணனோட வீடியோ. ஆமா ஆமாங்க, ஒரு குளிக்கிற வீடியோ வந்து அது மிகப்பெரிய வரைக்கும் அது யாருக்குன்னு தெரியாது. பல லட்சம் பேர் வந்துட்டு அதுக்கு டீகோடிங் வீடியோல போட்டுருவாங்க. எப்படி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு டீகோடிங் வீடியோ போட்டாங்களோ, இது வந்துட்டு த்ரிஷா கிருஷ்ணன் தான் அந்த அளவுக்கு பேசிட்டு பாருங்க. நீ அந்த வீடியோ இங்க 3.5 நிமிஷத்துல பாஸ் பண்ணி பாத்தனா பாருங்க, எத்தனை தடவை அந்த வீடியோ பாத்துருக்க. மகா மோசமா த்ரிஷா கிருஷ்ணன் இல்ல இருக்குன்னு சொல்லி இவர் ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போறாரு. த்ரிஷா கிருஷ்ணன் பத்தினி இல்லடா அப்படின்னு அடிச்சு சொல்ல போறாரா, இல்ல த்ரிஷா கிருஷ்ணன் ஊரே பாத்துருச்சு அதனால பெரிய
அதாங்க இவனுக்கு சரியான மிசோஜினிஸ்டிக் போச்சு, அப்படிதான் இருப்பானுங்க. இல்ல இன்னொரு ஐடியா என்னன்னா, அது இதை வந்துட்டு ஒருத்தன் த்ரிஷா கிருஷ்ணனா ஏன் டீகோட் பண்றவங்க ஒருத்தன், இன்னொருத்தன் வந்துட்டு அந்த பின் ஹோல் இருக்குல்ல, அது எப்படி கரெக்டா ஒரு பாத்ரூம்ல இந்த மாதிரி போக்கஸ் ஆகி ஒரு ஓட்டை இருக்கு, இது வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ண ஸ்டண்ட்னு ஒரு அலு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, அதாவது எப்படின்னா வந்து த்ரிஷாவே வந்து பண்ணிருக்காங்க இத அப்படின்ட்டுவானுங்க. ஆமா, ரொம்ப கான்ஸ்பிரசி கைஸா இருப்பானுங்க இவனுங்க. எண்ட் ஆஃப் த டே தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க இந்த இன்னும் அந்த கற்பை கட்டிட்டு அழுவானுங்க. அதுல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அதெல்லாம் நம்ம கடைசிக்கு வருவோம். சோ அதான் அது அது வந்துட்டு அப்படியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இந்த ப்ரௌசிங் சென்டர் அதுன்னு போய் நம்மளுக்கா இன்டர்நெட் வர காலம்னு ஒண்ணு இருக்கு. அப்போ வந்து இந்த வீட்டுக்கு தெரியாம நம்ம பாட்டுக்கு அப்போ உங்களுக்கு இன்காகினிட்டோ எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஹிஸ்டரி டெலிட் பண்ணலாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னொரு மிகப்பெரிய இன்காகினிட்டோ அப்பயும் நிறைய பேர் தெரியுங்க, ஹிஸ்டரி டெலிட் பண்ணலாங்கிற ஆப்ஷன் தெரியும். ஆமா ஆமா, ஹிஸ்டரி டெலிட் பண்ணலாங்கிற ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த டைம்ல வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. என்னன்னு சொல்லுங்க அப்போ, ஒரு பயம் இருக்கும். திடீர்னு எவனா ஒருத்த வந்து என்ன சொல்லுவான்னா, பில்லு ஜெனரேட் ஆகும், நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அதாவது அந்த நாய் வீட்டுல வந்து அன்னைக்கு அவனை விட்டுட்டு பாத்துருப்போம் ஏதோ ஒரு நாள், சரிங்களா? ஸ்கூலுக்கு வர என்ன பண்ணுவானா, எல்லா லிஸ்ட்ல வந்துரும், உங்க அப்பா பில்லு கட்டும் போது நீ மாட்டுவடா அப்படின்னு. இது நான் வந்து எழுதி வச்சு சொல்றேன் அப்படின்ட்டு. நல்லா வந்துட்டு மாசம் 1ஆம் தேதி பில்லு வரும்போது நடுங்கிட்டு இருப்பேன் வரும்போது. கிட்டத்தட்ட இந்த பாஸ்மார்க் வரும் தெரியுமா? ஆமா ஆமா, ரேங்க் கார்டா என்னவோ ஒரு கருவம், அந்த லெவல்ல பயந்துட்டு இருப்பேன் நானு. ஐயோ வந்துரும் போல, 3 அடிஷனல் 4 அடிஷனல் வருமே நமக்கெல்லாம். கண்டிப்பா, ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்மள ஒரு மாதிரி வளர்த்திட்டானுங்க இல்லையா? சோ அந்த அந்த இமேஜ் போயிருக்கும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இதாயிரும். எனக்கு தெரிஞ்ச அந்த டைம்ல தான் வந்து நம்ம ஒரு சீரியஸ் கன்சியூமர் ஆஃப் பானா மாறுறோம்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த டைம்ல லிட்டரலா வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு என்னென்ன வெப்சைட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் பான் ஷாப்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், கேட்டகரிஸை பத்தி முழு அறிவு இல்லைனாலும் ஓரளவுக்கு அறிவு தெரிஞ்சிருக்கும். நமக்கு என்ன பிடிக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். 50 MB ஒரு நெட் கார்டு இருக்கு தெரியுமா, 5 ரூபாய்க்கு 8 பேர். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு கீ கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபார் தி பான் இண்டஸ்ட்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க ஏர்செல் 5 ரூபாய் கார்டும் 20 ரூபாய் கார்டும். அது ஒருத்தன் வாங்குறவன் நீயே என்ன விட்டா அப்படின்னு. ப்ரௌசிங் சென்டருக்கு சவால் பெரிய பங்கு வந்து ஏர்செல். ஜியோ ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுச்சோ முதல்ல அந்த 5 ரூபாய் நெட் கார்டு ரெவல்யூஷன். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி இது இருக்கும் தெரியுமா, அது ஒரு பாயிண்ட்க்கு மேல போய் *141# அடிக்கணும்னு நினைக்கிறேன். அடிஷன் 10 ரூபாய் கடன் வாங்கிக்கலாம், 10 ரூபாய் கடன் வாங்கிட்டு திரும்பி அதுல 5 ரூபாய். அது எப்ப தெரியுமா, ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருவேன் அன்னைக்கு. 5 ரூபாய் முடிஞ்சிரும், கன்சியூம் பண்ணிடுவேன் டேட்டா 50 MB. அத பொட்டுன்னு முடிஞ்சு. சில டைம் என்ன டேட்டா ஸ்பீடா இறங்குங்க, இறங்கும்போது என்ன ஆகும் பார்த்தா, 2 வீடியோ எக்ஸ்என்எக்ஸ் வந்து 1.5 நிமிஷத்துக்கு தான் வீடியோ வரும்னு நினைக்கிறேன் சைஸ். அந்த 1.5 நிமிஷம் வீடியோவை பார்த்துட்டு வேற வீடியோ டவுன்லோட் பண்றது நமக்கு தான் ஆச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆகும்னா, பான் வந்துட்டு ஒரு இது மாதிரி நீ அது ஒரு சரியான பான்ல வந்துட்டு ஒரு மென்டல் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு. என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு எந்த வீடியோனாலும் பார்க்கணும், 2வது டைம் வந்துட்டு ஃபேவரட்ஸை தேடணும். ஒரு 8 பேஜ் பரவாயில்ல லோடாக தேடிட்டு இருப்பாங்க. அப்ப அதுலயே 40 MB முடிச்சிடும். கடைசி 10 MB வாழ்வாசாவா பிரச்சனை மாதிரி டக்குன்னு ஒரு வீடியோ டவுன்லோட் போட்டுறணும். அதுலயும் 1.5 நிமிஷம் தான் வரும். அப்ப டக்குன்னு நெட் கார்டு முடிஞ்சு வரும். அப்ப என்ன ஆகணும், ஆப்வியஸா நீ வந்துட்டு 10 ரூபாய் கடன் வாங்கி, அதுக்குதான் ஆக்சுவலா உனக்கு 10 ரூபாய் கடனுங்கிறதே கொண்டு வந்தானே, திரும்பி ஒரு 5 ரூபாய் நெட் கார்டை போட்டு இறக்குவானு. அப்புறம் காலேஜ் டைம்ல வந்துட்டு பானை ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, எப்பவுமே ஒரு பெரிய லெஜெண்ட் இருப்பாப்ல. அந்த லெஜெண்ட் வந்துட்டு எல்லாத்துக்கும் அவர் ஆக்சுவலா எப்படின்னா வந்துட்டு இப்ப பிரேசர்ஸ், பென்ட் ஹவுஸ், ரியாலிட்டி கிங்ஸ், எக்ஸ்என்எக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு விதத்துல வந்து பேன் பண்ணிட்டாங்க, இல்ல வந்து அது ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சுன்னா தலைவன் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு 2 TB ஹார்ட் டிஸ்க். கண்டிப்பா அவர் கேட்டகரைஸ் பண்ணியே வச்சிருப்பாரு, மோனோபோலியே இறங்குவான் உள்ள. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல பிஃபோர் ஜியோ ரெவல்யூஷன் வந்து உங்களுக்கு ஹெச்டி பான் பாக்குற சில எலைட் கேட்டகரிலாம் இருப்பானுங்க. ஆமா, அவனுக்கு வைஃபை வச்சிருப்பானுங்க. ஆமா, அவனுக்கு வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, டாரண்ட்ல போயிட்டு அந்த டைட்டில போட்டு அப்படியே டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா வச்சிருந்துருப்பானுங்க. இதுக்கு வந்துட்டு நான் எப்ப இன்ட்ரோடியூஸ் ஆகிறேன்னா காலேஜ் லைஃப் ஸ்டைல்ல தான். ஆமா, ஆனா அதுக்கு அவன் எப்ப இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கானா கிட்டத்தட்ட 8வது 9வது இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கான். அதாவது எப்பவுமேங்க இந்த மிடில் கிளாஸ், இந்த ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல் இருக்கவனுங்க எவனுமே வந்து அவனா ஓனா எதுவுமே பண்ண மாட்டான், அவன் பண்ணாதான் பண்ணுவானுங்க. இப்போ லோக்கலா இருக்க ஒருத்தர் என்ன பண்ணுவான், நேரா கடைக்கு நேரா ஒரு இந்த கட்டில் கடைக்கு போயிருவானுங்க. கட்டில் கடைக்கு போயிட்டு அண்ணா சாமி படம் கேட்டு வாங்கிட்டு வந்துருவானுங்க, பாத்துருவானுங்க. அதே மாதிரி எலைட் கைஸ் வந்து என்ன வைஃபை இருக்கும் போய் பாத்துருவானுங்க. நம்ம ஆட்களுக்கு வந்து இருக்க ஒரே சோர்ஸ் ஆஃப் இது வந்து பென்டிரைவ் தான். இல்ல அதுலயுமே பல பிரச்சனை நடக்குங்க. சில டைம் ஷார்ட்கட் வைரஸ் வந்துருங்க. 1 மணி நேரம் டிராவல்லாம் வந்து உங்க சிந்தனை ஃபுல்லா அதுலதான் இருந்திருக்கும். வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்கும்போது ஒண்ணுமே இருக்காது. அப்பவே இவனுங்க எல்லாம் யாருன்னா, இவனுக்கு நம்ம வந்துட்டு பானை சர்ச் பண்ணி வேற ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து போட்டா போதுங்கிற நிலைமையில இருக்கும்போது, இவனுங்க எல்லாம் யாருன்னா
பான்ல ஸ்டோரி வேணும்னு கேட்டவங்க சம்பவத்தை ஒட்டி விட்டு முன்னாடி இருக்கிற சரித்திரத்தை மட்டும் பாத்துட்டு நம்ம அந்த கேட்டகரி வரும்போது இவனுக்கு எங்கேயோ போயிட்டானுங்க. இவனுக்கு பாக்குறதே நிறுத்திட்டானுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரியாலிட்டிலேயே இவனுக்கு பெரிய லெவல்ல ஆயிருப்பானுங்க. ஆமா ஆமா. தென் கேம் தி ஜியோ ரெவல்யூஷன். அதுக்கப்புறம் இன்டர்நெட் வழியே ஒரு பெரிய டெமோக்ரஸி வந்துருச்சு இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் எவன் வேணா என்ன வேணா பாக்கலாங்கிற மாதிரி ஆக்சுவலா இந்த அவைலபிலிட்டி ஆஃப் பான் அப்புறம் வந்துட்டு எப்படி சொல்றது, இந்த ஓப்பன் சோர்ஸா பான் இருக்கிறத பத்தி தான் லாஸ்டா நம்ம பேசணும்னு நான் வச்சிருந்தேன். அதுக்கு வருவோம் லாஸ்டா, கண்டிப்பா வருவோம். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த என்டர் இஃப் யூஆர் 18ங்கிறதே வந்து சும்மா அது சும்மா என்னங்க பட்டன் கிளிக் பண்ணிட்டு நீங்க எத்தனை நீங்களே சொல்லுங்க. நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து எத்தனை 9 வயசு 9வது படிக்கும் போதோ 10வது படிக்கும் போதோ அது 15-16 வயசு கூட இல்ல. ஆனா we were clicking that we were 18 and we are going in இல்ல. ஆமா, இது வந்து I am not a robot மாதிரி தான் இது. ஆமா ஆமா, இது வந்து அந்த வெப்சைட்டுகளுக்கே தெரியும். அதனால வந்து அப்ப நம்ம பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து கம்ப்யூட்டர்னால என்னன்னு தெரியாது. அப்ப அவன் எப்படி வந்து பேரண்டல் கண்ட்ரோல்லாம் வச்சிருப்பான் கம்ப்யூட்டர்ல இல்லையா? ஆமா ஆமா, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் வில் பி ஸ்பீக்கிங் ஆஃப்டர்வர்ட்ஸ். இதுல ஆக்சுவலா நான் பான் இண்டஸ்ட்ரி பத்தி பேசினா பெட்டரா இருக்கும். கண்டிப்பா, அதான் நம்ம அடுத்த டாபிக் அதுக்கு தான் வரும், பான் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆட்ஸ். ஏன்னா இப்ப நம்ம பான்லாம் பாக்குறோம், இது ஒரு வேற்று உலகத்துல நடந்து நம்மள்ட்ட வர மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு? அப்ப வந்து இது ஒரு இண்டஸ்ட்ரி இல்ல, இது பின்னாடி நிறைய பேர் வேலை செய்யறானுங்க, இல்ல இது நம்ம பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல வர ஆரம்பிக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. மேபி இந்த ஜியோ ரெவல்யூஷன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து நீங்களே வந்து லிட்டரலா பல வெப்சைட்ஸ் அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க இல்ல அவங்களோட வேற யூடியூப் வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரி ஹியூமனைஸ் பண்ணுவீங்க. சோ அந்த அப்படிங்கிற ஆமா, எப்படி இந்தியானாலே பாவட்டின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. ஆமா, சோ அதுல நிறைய ஸ்டீரியோடைப் பண்றோம். சோ கமிங் டு பான் இண்டஸ்ட்ரின்னு ஒரு இண்டஸ்ட்ரி தெரிய வந்தப்போ எப்படி தானீங்க? அதுக்கு எனக்கு வந்துட்டு பான் இண்டஸ்ட்ரிங்க லைக் அந்த அந்த டேர்மே வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த பானுங்கிற டேர்ம் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி குறிக்குதுன்னு எனக்கு அப்புறம் தான். அதுக்கு காரணம் நம்ம எம்ஜிஎன்னாவோட விக்கிபீடியா தான். அது போயிட்டு நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா? அது உங்களுக்கு ஆக்சுவலா எடுத்துன்னு இப்ப பான் அடிச்சீங்கன்னா பானோகிராஃபின்னு சொல்லிட்டு அதுவே கீழே விக்கிபீடியால ஒரு 5வது 6வது இடத்துல காட்டிடும். அது நான் ஃபர்ஸ்ட் 5 வெப்சைட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் 6வது நீ அதுவும் வெப்சைட் நினைச்சு கிளிக் பண்ணுவீங்க. கடைசியை பார்த்தா விக்கிபீடியா பேஜ் லீட போயிரும் இல்லையா? அப்ப அங்க வந்துட்டு நம்ம படிச்சு பார்ப்போம் என்ன கருமம் இது அப்படின்னு படிச்சு பார்க்கும்போது தெரியும், ஓ இது வந்துட்டு ஒரு பானோகிராஃபிங்கிறது ஒரு ஃபீல்டு, இந்த செக்டார்ல வந்துட்டு இவ்வளவு பஞ்சாயத்துகள் இருக்கு அப்படின்னு. அப்ப நான் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியா கன்சிடர் பண்றானே அப்படின்னா பார்க்க ஆரம்பிப்போம். பாட்டு ஆப்வியஸா அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை பத்தி டீப் டைவ் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? அப்ப எனக்கு வந்துட்டு ரொம்ப வர்சடைலா ஃபீல் ஆச்சு. ரொம்ப கர்வமான தொழிலுக்கு நம்ம வந்து உதவி செஞ்சுட்டு இருக்க போல நம்மளை விட ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டர் இருந்துட முடியுமாங்கிற மாதிரி நான் என்ன ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு ஹியூமன் மைண்ட் ஒரு சரியான கிரிஞ்சான மைண்ட். அது எப்பவுமே வந்து கிரிஞ்சான விஷயத்த தான் ஃபர்ஸ்ட் எடுத்து யோசிக்கும். உங்களுக்கு பான் இஸ் அன் இண்டஸ்ட்ரி, பான் இஸ் அ ப்ரொஃபஷன், அதுல வந்து சம்பாதிக்கலாம் போது உங்களுக்கு என்ன தோணும்னா நம்மளுக்கு ஏன்னா இந்த வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தோணும். இல்ல கரண்ட்லி இப்ப கூட ஜானி சின்ஸ் மீம். ஆமா ஆமா, நம்ம எப்படி இந்த உத்வேகத்தை கொண்டு வரோம் நம்மளுக்குள்ளங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும். சோ எனக்கு தெரிஞ்சு நான் சில ஃபேக்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் பான் இண்டஸ்ட்ரியை பத்தி. இப்போ நம்ம வந்து பான் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ஒண்ணும் கிடையாது. கிட்டத்தட்ட கேமிங் இண்டஸ்ட்ரி எவ்வளவு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் இதுல வந்து ஒரு பெரிய ஜெயண்டா இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு இண்டஸ்ட்ரி தான் பான். ஏன்னா அது வந்து ஆனுவலி $12 பில்லியன் ரெவென்யூ ஏர்ன் பண்ற ஒரு இதுங்கிறானுங்க. பான்ல வந்து அந்த ஆக்டர்ஸை எப்படி ரெஃபர் பண்றாங்கன்னா வந்து டேலண்ட்ஸ் தான் சொல்றாங்க. மேல் டேலண்ட் ஃபீமேல் டேலண்ட்ங்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்ம வந்து அதை ஒரு டேலண்ட் அங்கீகரிக்கனாலும் வந்து அவனுக்கு டேலண்ட் அங்கீகரிக்கிறானுங்க. கண்டிப்பா அது டேலண்ட் தான். ஏன்னா வந்து ஜானி சின்ஸ் அவரோட வளத்தெல்லாம் பார்க்கும்போது அது உங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் பண்ணி கல்யாணத்தின் நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து இன்செக்யூரிட்டி வந்துடும். ஆண்மையை குறிக்கிறானும் போது நமக்கு இவங்களோட பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு நம்மளுக்கு கல்று போல வேண்டாம் ஆண்டவா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து இந்த லோக்கல் சேனல்ஸ் எந்த அளவுக்கு வந்து இந்த செக்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ஃபேவர் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம பாக்குற பான் ஃபேவர் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது இவனுங்க எப்படி இன்செக்யூரிட்டி அடுத்தவங்க திறந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பானை பார்த்து நம்ம எல்லாத்தையும் இதான் ரியாலிட்டி போல நினைக்கிறோம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் மேலயும் ஒரு பெரிய இது கொண்டு வருது. அது பின்னாடி நம்ம பேசுவோம் பானோட இதுல. சோ அதான், சோ அந்த மேல் டேலண்ட் ஃபீமேல் டேலண்ட் இவங்க எல்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறானுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபீமேல் டேலண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெர் வீடியோக்கு வந்து $600 to $1000 வரைக்கும் சம்பாதிக்கிறானுங்க. அதுவே வந்து மேல் டேலண்ட்ஸ் பாத்தீங்கன்னா $150 தான் சம்பாதிக்கிறானுங்க பெர் வீடியோ. பட் இட் வில் வேரி ஃபார் கே மேல் டேலண்ட்ஸ். ஸோ அதுலயும் சில
உங்களுக்கு என்னங்க டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி தானே. கண்டிப்பா. அதே மாதிரி இந்தியா தான் வந்து ஃபிஃப்த் ஹையஸ்ட் நேஷன் டு வாட்ச் பான். அதுக்கு முன்னாடி யூஎஸ், யூகே, ஜெர்மனி போன்ற. சைனா இருக்குங்களே. சைனா இல்ல சைனா இதுல இல்ல. சைனா எனக்கு தெரிஞ்ச ஒரு டேட்டா இருக்கு. ஹையஸ்ட் வாட்சஸ் ஆஃப் பான் டியூரிங் ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து சைனீஸ். ஓகே, பரவாயில்ல, ரொம்ப ஃபார்வர்டா இருக்கானுங்க. தொழில பாக்குறது தொழில பாத்துட்டு பாருங்க. நீங்க இங்க வந்து தொழில் தான் தெய்வம் சொல்லி உங்களை இது பண்ணி வச்சு அது ரொம்ப இதா பாக்க ட்ரை பண்ணும்போது அவன் வந்து இது மாதிரி தானே பாக்க மல்டி டாஸ்க் பண்ணிட்டு இருக்கான். பார்ட் ஆஃப் தி டேங்கிற மாதிரி தான் பாக்குறான். பார்ட் அண்ட் பார்சலா எடுத்து போயிடுறான். அவ்வளவுதான், அதே மாதிரிதான். சோ உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இன்னொரு பெரிய இந்த ஃபேக்டர் என்னன்னா வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பர்சன் ஹூ இஸ் எக்ஸ்போஸ் டு பான் வந்து பாத்தீங்கன்னா 11. ஆவரேஜா 11 வயசுலயே எல்லாரும் பானுக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுறானுங்க இந்த இன்டர்நெட் யுகத்துல. கரெக்ட். அது ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸிலி அவைலபிளா இருக்குல்ல, கை கட்டுறது இருக்கறனால மைட் பி. ஆமா. அப்புறம் ஆல்சோ வந்து நான் எழுதி வச்சிருக்கேன் சும்மா இந்த கண்ட்ரி எல்லாம் வந்து பான் பேனா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனா அதை பத்தி பேசி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா விபிஎன்ங்கிற டெக்னாலஜில பசங்க தட்டிக்கிட்டு தான் இருக்கானுங்க. கரெக்ட் தான். சோ இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேல ஃபேக்ட்ஸ் நீங்க வேணும்னா எடுத்து பாத்துக்கலாம் இன்டர்நெட்ல. ஃபேக்ட்ஸ் எவனும் எடுத்து பார்க்க போறது இல்லையா. விர்ச்சுவலா அந்த ஸ்கிரீன்ல சம்பவத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சம்பவத்துக்கு வாங்கன்றானுங்க. அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவார்ட் ஷோஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப வந்துட்டு நீங்க பாக்குற ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கக்கூடிய ஒரு வீடியோவோ இல்ல வந்து ஏற்கனவே இருக்க டேலண்ட் ஆனா அமெச்சூர் வீடியோ மாதிரி அதை எடுக்க மார்க் பண்ணி மாத்திருப்பாங்க அமெச்சூர் வீடியோ மாதிரி. அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்குன்னு தனித்தனியா ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி வந்து நம்ம ஒரு பிகினர் ஆக்டரையோ இல்ல பிகினர் இதையோ வந்து ஒரு மேனேஜர் வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு டேலண்ட் ப்ரமோட்டர்னு ஒரு ஆள் இருப்பாரு பான் இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்பவுமே. அந்த பர்டிகுலர் ஆளு ஒரு ப்ரொடியூசருக்கு என்னென்ன கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி பெண்கள் வேணுங்கிறத வந்து எடுத்து அவங்களெல்லாம் க்ரூம் பண்ணி அவங்கள வச்சு வீடியோ பண்ணி அததான் வந்து நம்ம இன்னைக்கு வெப்சைட்ஸ் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து நம்ம பாக்குற எல்லா பான் வெப்சைட்ஸுமே வந்து ஒரு பெரிய பான் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் தான். கரெக்ட். கிட்டத்தட்ட இந்த நம்ம வந்துட்டு ஓஎல்எக்ஸ்லயோ இல்ல நௌக்கரிலயோ வந்துட்டு ஜாப் ஆஃபர் போடுற மாதிரி அவங்க போடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்கள ஒரு காமன் மீட்டிங் பாயிண்ட் கொண்டு வந்து அந்த வெப்சைட் பேர் இருக்கு. அந்த வெப்சைட் என்ன கிரெய்க்ஸ் லிஸ்ட்னு சொல்லிட்டு. அது வந்து ஆக்சுவலா பானுக்கு மட்டும் டெடிகேட்டடான வெப்சைட்லாம் கிடையாது. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து யூஎஸ்ல வந்து எல்லா பர்டிகுலர் ஜாபுக்குமே வந்து ஆட் போடலாம் அந்த பர்டிகுலர் வெப்சைட்ல. அதுல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க பாப்புலரா வந்து இந்த டேலண்ட் ப்ரமோட்டர்ஸ் எனப்படுகிற ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டெலிவிஷன் அண்ட் ரேடியோங்கிற கேட்டகரிக்குள்ள ஹாட் கேர்ள்ஸ் வாண்டட் போடுறாங்க. அதனாலதான் அந்த டாக்குமெண்ட்ரி பேர் ஹாட் கேர்ள்ஸ் வாண்டட்ங்கிற டாக்குமெண்ட்ரி பேர் வந்துச்சு அதுக்கு. சோ அதுல என்ன பண்ணுவானுங்கன்னா வந்துட்டு ஹாட் கேர்ள்ஸ் வாண்டட்னு போட்டுருவானுங்க. ஆமா. அதுல வந்து இப்போ அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ரியில ஒரே ஒரு ஆளு அந்த ஆளை தான் ட்ராக் பண்ணுவானுங்க. அவன் வந்து மியாமிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன். அதே மாதிரி அவன மாதிரி ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்கானுங்க. அந்த ஒருத்தனுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2-3 ரெஸ்பான்சஸ் வரைக்கும் வருங்கிறான் அந்த ஆடுக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. சோ அந்த பர்டிகுலர் அவன் அவங்களுக்கு தெரியல சொல்லிருப்பானே கிட்டத்தட்ட 7-8 இவன் தான் ஆக்சுவலா சூஸ் பண்ணுவான். இவனுக்கு டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி சப்ளை இருந்துட்டே தான் இருக்கு. சப்ளை எக்ஸஸாவே இருக்கு. இவனுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணிப்பாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ரி கண்டென்ட் நம்ம வந்து பின்னாடி வருவோம். ஏன்னா அது ஒரு தனி செக்ஷனா வச்சிருக்கோம். சோ அதுதான் இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வேற சில எக்ஸ்பிளிசிட்டான ஷோஸ்ல வந்து செலிப்ஸா இருக்கவங்களை வந்து ஃபீச்சர் பண்ணி வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டே எப்படி ஒரு மூவி இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரிதான் பான் இண்டஸ்ட்ரியும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதை விட அதிக ரசிகர் மன்றத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்குன்னு வச்சு. பான் வெப்சைட்ஸ் என்னென்ன மாதிரி இதெல்லாம் பண்றாங்கன்னு இருக்குல்ல. ஏன்னா ஒரு பான் கரெக்ட் அந்த இதுக்கு தான் வரேன். ஏன்னா ஒரு பான் வெப்சைட்குள்ள போயிட்டீங்கன்னா பான் வீடியோஸை விட அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்ஸ். கரெக்ட். அதுதான் நம்ம ஜார்ஜ் முட்டி போய் டக்குன்னு கிளிக் பைட்டை போட்டு இறக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊர்க்காரங்களுக்கு இன்னும் கிளிக் பைட்னால என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு இல்லையா. டாரண்ட் வெப்சைட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த டவுன்லோட கிளிக் பண்ணா வந்து டவுன்லோட் ஆகும் தெரியாது. அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஏதோ பெரிய டிடெக்டிவ் ரேஞ்சுக்கு நம்ம ஃபீல் பண்ணிப்போம். கரெக்டா. சோ அப்ப இருக்க சூழ்நிலையில வந்துட்டு இந்த கிளிக் பைட் கலாச்சாரம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பொண்ணு வந்துட்டு யூ லுக் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்றது. இந்த அறிகுறி இருக்காது இல்லையா. நம்ம கம்ப்யூட்டர் வெப்கேமே இல்ல எப்படி அவனோட பார்த்தாங்கிற அறிகுறி இருக்காது. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எனக்கு பயம் வந்துடும். எப்படின்னா நம்மளோட இது இருக்குல்ல ஐபி அட்ரஸ் வச்சு ட்ராக் பண்ணி நீங்க எங்க இருந்து யூஸ் பண்றீங்கன்னு கண்டுபிடிச்சிடும் வெப்சைட். 2 kilometers அவே ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லி விமன் போட்டு 2 kilometers அவே ஃப்ரம் யூ அண்ட் போட்டு லொகேஷன் சென்னைனே போட்டிருக்கோம்.
நம்ம அச்சோ என்னது நம்ம ட்ராக் நமக்கு ஃபர்ஸ்ட் வர தாட் என்ன வரும் பார்த்தா ட்ராக் பண்ணிட்டாங்க நம்மள, நம்ம சென்னையில தான் இருக்கோம் தெரிஞ்சிச்சுன்னு நமக்கு தோணும் ஃபர்ஸ்ட். இன்னையோட சின்ன வயசுல இது எப்படி தோணுன்னா என்ன நமக்கு மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னு நான் பயந்துவேன். ஐயோ சின்ன பையன் உங்களுக்கு தெரியல போல அந்த லெவல்ல யோசிச்சுட்டு இருப்பானு. அப்ப ஆக்சுவலா அதெல்லாம் வந்துருச்சு. அதோட இன்னொன்று இருக்குங்க, வால்பேப்பர் வெப்சைட் வெஜ் மாதிரி வெப்சைட் போனீங்க கிரிஞ்சுத்தனமா ஒரு பிக்கினி ஓட்ட பொண்ணு வந்துட்டு அப்படியே வால்பேப்பர் வந்துட்டு அப்படியே நம்ம வாழை வந்துட்டு அப்படியே ஸ்கிரீனை தொடச்சிட்டு இருக்கும். சோப்பு நோர ஓட்டு பஸ்ட் எனக்கு ஐயோ வீட்டுல வரவங்க முன்னாடி க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆமாமா இல்ல ஆக்சுவலா நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் போல அது தெரியாம இருக்கும். பட் ஆனா அது பார்த்தா அது வந்து ஏதோ ஒரு சின்ன பிளக்கினா இருக்கும், அதை அவன் போட்டு விட்டுருப்பான். அது கேஷ் மெமரியில இருந்து அப்படியே ஏறி ஓடிட்டு இருக்குது போல. ஆமா எனக்கு தெரிஞ்சு அவன் இதையுமே வந்து மானிட்டர் பண்றாங்க, அந்த ஏஜ் வைஸ் கேட்டகரியுமே மானிட்டர் பண்றான். அதை எப்படி எடுக்க அந்த டேட்டாவை எப்படி எடுக்கிறான்னு தெரியல. இல்ல ஏற்கனவே நம்ம 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 வெப் ப்ரௌசர்ல இருக்க குக்கி டேட்டாவை ஆக்சஸ் பண்றான்னா என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலதான் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கட்டத்துக்கு மேலதான் வந்து உங்களுக்கு இந்த பீனி சைஸ் இன்க்ரீஸ் பண்ற ஆட் எல்லாம் வரவே ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் ஆக்சுவலா அது பல பேர் சூஸ் பண்ணுவாங்க போல, இல்லன்னா பிரிடாமினன்ட்டா வந்துட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு வந்து பான் வெப்சைட்ஸ்ல பான் வீடியோக்கு டிராபிக் இருக்கோ அதே அளவுக்கு அந்த ஆடுக்கெல்லாம் வந்து டிராபிக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி இருக்கீங்களா இருக்குது சைக்கிளிக் ப்ராசஸ் மாதிரி இவனுங்களே வந்துட்டு நமக்கு நம்ம இந்த சுன்னிகளை வச்சு நம்மளை வந்துட்டு மாக்கனாக்கி இன்டீரியாரிட்டியை பில்ட் பண்ணி கடைசியில் இன்டீரியாரிட்டிக்கு நானே ஒரு சொல்யூஷன் தரேன்னு கீழே இவனுங்களே வந்துட்டு ஆட போடுறது. ஆமா அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் போடுவான் டக்குன்னு போட்டுட்டே வளர்ந்துருமா. எனக்கு இது கூட பெரிய ஆச்சரியம் கிடையாது. என்ன கிரிஞ்சுனா டூன் பான் ஒன்று இருக்கும் தெரியுமா, அதோட லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஓடும். அதை விட வருஷம் எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இது மட்டும் இந்த கேட்டகரி ஆஃப் பான்ல டீட்டெயிலா பேசுவோம். பட் ஸ்டில் சொல்றேன், சின்னதுல நம்ம ஆக்சுவலா இந்த ஆட்ல இப்படி வரும் 7 நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மெடிசன் என்னன்னா வயாகிரா இல்லையா, அதை போட்டிருப்பான் 7x டைம் பவர்ஃபுல் டைம் வயாகிரா. அப்ப நான் எல்லாம் நினைச்சு பார்த்தேன் சின்ஸ் இது ஒரு 3 மாத்திரை ஓட்டு வந்துருக்கான் போல அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவன் வந்துட்டு அந்த வீரியத்தை காட்டுவானுங்க நமக்கு. ஆமா வயதுடும் நீங்க செக்ஸ் அனிமலா மாறிடுவாங்க. ஒரு மித்து இருக்கு, இது கரெக்டான்னு தெரியல. இன்ஃபேக்ட் வந்து மேல் டேலண்ட்ஸ் வந்து ட்ரக்ஸ டைரக்டா அவங்களோட பீனிஸ்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்கற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். டாக்குமெண்ட்ரி இருக்குங்க ரெக்கோன் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு ஒரு பான் ஸ்டார் அந்த ஆளை பத்தின டாக்குமெண்ட்ரி. அதுல வந்து இந்த அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நீங்க பானை பாக்குறத விட மேக்கிங் ஆஃப் அ பான் வந்து இருக்கிறதுலே என்ன சொல்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டா இந்த பான் மேல இருக்க ஆசையே போயிருங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி நான் சொல்ல வரல. பட் ஆனா இட் இஸ் நாட் த சேம் ஒன் தட் யூ ஆர் சீயிங் அஸ் அ பான் வீடியோ. ஏன்னா அதுல நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு, நிறைய கிமிக்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இந்த மணி ஷாட்னு ஒரு விஷயம் இருக்கு, அதெல்லாம் பத்தி நிறைய பேசலாம். ஸோ கமிங் டு தி ஆட்ஸ் தட் யூ ஆர் ரெஃபரிங், எனக்கு தெரிஞ்ச அந்த சைட்ல வர ஆட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இந்த வக்கரமான விஷயங்களை இது பண்ற மாதிரியே இருக்கும், ட்ரிகர் பண்ற மாதிரியே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆட்ஸ் தான் உங்களுக்கு புதுசான விஷயங்களை பூத்திட்டு இருக்குன்னே நான் சொல்லுவேன். கரெக்டா கேட்டகரியே உங்களுக்கு தேவையில்லாத கேட்டகரி எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருவானுங்க. கண்டிப்பா நமக்கு வந்துட்டு அது இல்லாம இன்னொரு பெரிய பிரச்சனைனா அந்த ஆட் ஆக்சுவலா வந்துட்டு உங்களை அட்ராக்ட் பண்றதுக்காகவே நீங்க பார்க்காத அன்சீன் மற்றும் பர்பிடன் அண்ட் டேபு டாபிக்கா இருக்கக்கூடிய ஓரியன்டட் வீடியோஸ் தான் பெரும்பாலும் வரும். சீட்டிங் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு, அப்புறமேல வந்து அப்புறம் என்ன மான்ஸ்டர் பான்னு வரும். அதெல்லாம் பார்த்தாலே பயம் வந்துடும் இல்லையா? இல்ல ஆக்சுவலா நிறைய ஸ்டாட் என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு ஒரு சின்ன பையனுக்கு முதல்ல அவன் பார்க்கும்போது என்ன பான் அவன் பாக்குறானோ அதுதான் பான் அவன் நினைச்சுப்பான். இப்போ நீங்களும் நானும் வந்து மேபி ஒரு நார்மல் பான் பார்த்துருந்துருக்கலாம் வைங்களேன். ஒரு த்ரீசம் வீடியோ பார்த்தேன், நான் ஒரு த்ரீசம் வீடியோ பார்த்தேன், நீங்க என்ன வீடியோ பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல, நான் இதுதான் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பேன். அதே மாதிரி ஒரு பிடிஎஸ்எம்மோ இல்ல வந்து பாண்டேஜ் வீடியோவோ பாக்குறான்னு வச்சுங்களேன் ஒருத்தன், அவன் என்ன நினைச்சுப்பான்னா இதுதான் இந்த நார்மல் பான் அப்படின்னு நினைச்சிட்டான்னு வச்சுங்களேன். அப்ப அவன் ஸ்டாண்டர்ட் இங்க வச்சானா அதுக்கு மேலதான் போக ட்ரை பண்ணுவான். கரெக்டா? அதுக்கு கீழே இருக்க விஷயங்கள்லாம் வந்து ஆமா அது அந்த கேட்டகரி எல்லாம் பார்க்கும்போதே வந்து போயிடலாம் அந்த மாதிரிதான் இருக்கும். அதாவது வெளில போயிடலாம். நான் வந்து ரொம்ப பயப்படக்கூடிய கேட்டகரினா வந்து கண்டிப்பா இதுதான் சொல்லுவேன். இந்த பாண்டேஜும் வந்து பாண்டேஜ், அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு ஒரு கேட்டகரி வந்து அந்த கேட்டகரி நான் பார்த்ததே இல்ல, பட் இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது வந்து போட்டிருந்தானுங்க இந்த ஃபேஷியல் அபியூஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் வந்து அது வந்து ரொம்பவுமே வந்து நம்ம வந்து இந்த இது மாதிரி பேசிடக்கூடாது, அனைவரையும் தங்கைகளாக பாருங்கன்னு பேசிடக்கூடாது. பட் ஆனா ஆக்சுவலா நீங்க அந்த டாக்குமெண்ட்ரி தெளிவா நோட் பண்ணீங்கன்னா தெரியும்,
அதுல இருக்கிற ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ்க்கு எதனால இந்த பானை வாட்ச் பண்றாங்கன்னு தெரியாது, அவங்களே பயந்துட்டு தான் அதை பண்ணுவாங்க. லைக் இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கிறது தெரிஞ்சு அதை ஆக்ட் தானே பண்றாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாண்ட் இருக்குங்கிறதுனாலதான் அவங்க பண்றாங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ஹிட்டிங் ஃபேக்டாவே இருக்கும் உங்களுக்கு இல்லையா? அந்த டாக்குமெண்ட்ரியில அவன் தெளிவா உங்களுக்கு அதே தான் திரும்பி சொல்லிட்டே இருப்பான். பிடிஎஸ்எம் அண்ட் பாண்டேஜ் வந்துட்டு அது எதுனா அதுல ஒரு எக்ஸ்ட்ரஸி இருக்கு, அதுல ஒரு பிளஷர் இருக்குங்கிறத வந்துட்டு ஆடியன்ஸ் உணர்றாங்க, அதை பண்றவங்களும் உணர்றது இல்ல. அதனாலே டிமாண்ட் இருக்கிறதுக்கு உனக்கு பண்ணுவாங்க, அதுக்கான ஹைலி கண்டிப்பா. பட் ஆனா இப்போ அதே மாதிரி நேரங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த சர்ச் பண்றவனுங்களை சொல்றோமோ அதே அளவுக்கு பான் வெப்சைட்ஸும் சொல்லியே ஆகும். ஏன்னா உங்களுக்கு நீங்க ஒரு கைட்லைனை வந்து ஒரு சோர்ஸ் கிட்ட இருந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா இல்ல அத கன்சியூமர் கிட்ட இருந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? ஆப்வியஸ்லி யூ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் சோர்ஸ்ல. ஏன்னா ஒரு சோர்ஸ் தான் முதல்ல அந்த நீடை கிரியேட் பண்றான், அந்த நீடை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அவனே தான் அது கண்டென்ட்டும் கொடுக்குறான். கரெக்டா? அது வந்துட்டு எப்படின்னா இண்டஸ்ட்ரியில லைக் என்னன்னா என்கிட்ட வந்து வேர்சடைலான ப்ராடக்ட் இருக்குன்னு காட்டினா மட்டும்தான் நீ அவங்ககிட்ட வருவாங்கிற ஒரே காரணம். எல்லாத்தையும் அதே தான் அவுட் போட்டிருக்கானுங்கிறத வந்துட்டு காட்டிட்டே இருந்தா இந்த வெப்சைட்டுக்கு அந்த வெப்சைட்டுக்கு என்ன வித்தியாசம் காட்டினா ஆட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்டா ஒண்ணு டிஸ்டர்பிங்கா இருக்கும், இல்ல வந்துட்டு உங்களை எண்டாவது அது என்னன்னா உள்ள போய் பாத்திரலாம், இவ்வளவு கேவலமா வந்துட்டுங்கிறத நீங்க பண்ணுங்கிறதுக்காகவே வந்துட்டு உங்களை தூண்டுற மாதிரியே. ஆமா, எனக்கு தெரிஞ்சு பான் இண்டஸ்ட்ரியும் சரி, அதுக்கப்புறம் அந்த பானை சுத்தி இருக்க பிசினஸ் எல்லாமே சரி, ஆட்ஸ் மூலமா வந்து ஒரு மனுஷனோட வக்கரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போறான், அடுத்தடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போறான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நார்மல் போன் காமிக்கிறான், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த கொஞ்சம் பாண்டேஜ் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பிரஸான விஷயங்களை, எல்லாமே எக்ஸ்பிரஸ் தான். ஸோ பாண்டேஜான ஒரு பார்க்க தேவையில்லாத விஷயங்களை காமிச்சு உங்களுக்கு அந்த விஷயத்த உங்களுக்கு ஒரு ஃபேவரட் பார்ட்டா மாத்திரான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா வந்துட்டு உங்களை வச்சு சிமுலேட் பண்ண வைப்பான். லிட்டரலா வந்து இந்த கேம், இந்த செக்ஸ் கேம் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதுலயே வந்து ரொம்ப டேஞ்சரான கேம் எல்லாம் இருக்கும். நீங்க தான் அதுல கேரக்டரே, புரியும்ல, நீங்க தான் அதுல கேரக்டரே. அதுக்கு அவன் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வச்சிருப்பான். அந்த கேம்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன வேணா பண்ணலாம். இப்போ நீங்க இப்ப பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு விஷயம் தோணுச்சு. இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு இதுல இருந்து கிளையா உருவான ஒரு குட்டி, இது போட்ட குட்டி தான் அதுன்னு எனக்கு தோணுது. என்னதுன்னா சாஃப்ட் பான். அதாவது இந்த ஆன்டியை வந்துட்டு பல்காக இப்ப யூடியூப்லயே வந்துட்டு இருக்காங்க, அது சாஃப்ட் பான் தான் கிட்டத்தட்ட. அந்த மேட்ச் மேக்கர்ன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்துட்டு உனக்கு நேவல் ஷோ காட்டுறத வந்துட்டு அவன் எப்படி காட்டிட்டு இருக்காங்க, கிளீவ் ஷோ காட்டுறத அவன் போட்டுருக்கான்ல இல்லையா, அது ஒரு அங்கிள் கீழே பார்த்துட்டு ஊன்ட்டு இருப்பான், பாத்துருக்கீங்களா? இந்த நாய் வந்து இந்த பூமருக்கு வந்து ஆக்சுவலா கமெண்ட் டேப் எது, அதுக்கப்புறம் பர்சனல் மெசேஜ் டேப் எதுன்னு தெரியாது. கீழே போச்சு மாதிரி சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா வால்லயே போய் ரொம்ப கேவலமா எல்லாம் டைப் பண்ணி வச்சிருந்துருப்பானுங்க இந்த பூமர். இவனுங்க எல்லாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இன்டர்நெட் ஜெனரேஷனை புடிச்சு காட்டு கிளிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. பட் ஆனா இவனுங்க உள்ளுக்குள்ளேயே மிகப்பெரிய வக்கரவாதிகளா இருந்திருக்கானுங்க. அதெல்லாம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்நெட் தெரியாம வந்து யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது, டேய் கோத்தா இவ்வளவு கட்டுப்பாடு கலாச்சாரம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, ஆனா இவ்வளவு கிரிஞ்சானெல்லாம் இருந்திருக்கீங்க கோத்தா. அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதே பரவாயில்ல, எல்லா சைட்லயும் போயிட்டு இந்த கேவலமான ஆப்ஸுக்கும் அதுக்கு வர ஆப்ஸ்க்கும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸை பாத்தீங்கன்னா ஒரு காஜி பிடிச்ச 40 வயசு அங்கிள் தான். இல்ல அவரு வந்து கமெண்ட்லாம் பண்ண மாட்டாரு, டைரக்டா நம்பர் போட்டுருவாரு, நம்பர் போட்டு கால் மீ அப்படின்னு. அதாவது இவர் வந்து ஒரு நம்பரை பார்த்து ஐயோ இவரு அப்படின்னு சொல்லி கால் பண்ணிடுறோம், கால் மீ சார் கூப்பிடுறாரு திரும்பி வேற கால் பண்ணிடுறாரு. இல்ல இவரு போடுவானுங்க எனிபடி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு போடுவாங்க. இல்லங்க இவனுக்கு வந்து ஐ எம் கோபால் ஃப்ரம் நாக்பூர் அது பாத்துருக்கியா, அது நம்பர் போட்டு இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் ஆன்டி அப்படின்னு போடுவாங்க. என்ன பிரச்சனைனா இவனுக்கு வந்து இந்த வந்து இப்போ சரி ஓகே இந்த போஜ்பிரி வீடியோ அதுக்கப்புறம் வந்து இந்த மல்லு வீடியோஸ்க்கு தான் ஏமாந்து போடுறானுன்னு பார்த்தா இந்த பிராண்டிலோ வீடியோ வரைக்கும் போய் போடுவானுங்க. பிராண்டிலோ வந்து இவரு கால் அடிச்சிடறோம் இல்லையா. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொன்னு பண்ணுவானுங்க, ஏதோ அதுல வந்துட்டு தப்பி தவறி லவ்லி நிஷா லவ்லி ரேகான்ட்டு ஏதோ ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஆகி காஜ் தாங்க முடியாம அவன் பேர் ஃபேக் அக்கௌண்ட்னே தெரியாம கமெண்ட் பண்ணிடுவான். அத பொண்ணு நினைச்சு மொச்சிருவானுங்க அந்த கமெண்ட். வாட் வேர் ஆர் யூ ஃப்ரம், வாட் இஸ் யுவர் நேம், ப்ளீஸ் ஃபோன் நம்பர் ப்ளீஸ் மேம் ஐ எம் இன்ட்ரெஸ்டட், மேம் ஐ எம் இன்ட்ரெஸ்டட், மேம் ரெஸ்பெக்டபிளா அப்ரோச் பண்றாருங்க. ஆமா. அப்புறம் ஹவு மெனி டேஸ் பர் நைட் நடிப்பானுங்க. நம்ம கேம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, கேம் வந்து ஆக்சுவலா இந்த கேம் வந்துட்டு எவ்வளவு பெரிய விதை போட்டதுன்னு நான் சொல்றேன். கேம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் கேம் ஒன்று இருக்கும், பாத்துருக்கியா? ஒரு பொண்ணை எப்படி சர்வீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த கேம் இருக்கும். அந்த கேம்ல வந்துட்டு நீ கரெக்டான ஆன்சர்ஸை கொடுத்துட்டே வந்தனா எந்த பேரும் ஒரு நியூட் போட்டோவோ ஏதோ ரிலீஸ் ஆகும், இல்ல 2 பேரோட இன்டிமேட்டான மொமெண்ட்டை வந்துட்டு காட்டும் இல்லையா. இந்த மேட்ரு சீனை பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கேமை வந்துட்டு இன்டெலெக்சுவலா விளையாட ஆரம்பிப்போம்.
ஆக்சுவலா அந்த அந்த கேமோட டிசைன் இதுவே வந்துட்டு உன் கேப்பபிலிட்டி ஆஃப் லைக் எப்படி சொல்றது, செடியூசிங் சம்மோன் இன்க்ரீஸ் பண்றதுதான். அதுவே ஒரு மிகப்பெரிய கிரிஞ்சான விஷயம். இப்ப அதை வந்துட்டு சாஃப்ட்வேரா மாத்தி மை சாய்ஸ் மை ஸ்டோரின்லாம் நிறைய கேம்ஸ் இப்போ வந்துட்டு ஆண்ட்ராய்ட் வேற லெவல்ல ஃபேமஸான கேம்ஸ் சொல்லலாம். அதுல என்னன்னா நிறைய லவ் ஸ்டோரிஸும் செடக்ஷன் ஸ்டோரிஸும் வரும். அதுல நீ வந்து ஒரு கேரக்டரா வாழ்ந்து நீ வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வேற யாரு போட்டதுன்னு கேட்டா நம்ம செடக்ஷன் கேம்ஸ் தான். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க சொல்ற ஜானர் ஆஃப் கேம்ஸ் ஆண்ட்ராய்ட் போன்ல ரொம்ப அதிகமா வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அதாங்க இது வந்து இதோட முன்னோடி யாருன்னா எம்எஃப்சி ஒருத்தர் தான், மைஃப்ரீ கேம்ஸ். சரி, அவன் சரியான பெரிய வெப்சைட்டு. அவங்ககிட்ட நீங்க வந்துட்டு அதான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ப்ரீமியம் அக்கௌண்ட் வச்சா நீங்க ஒரு பான்ஸ்டர் சூஸ் பண்ணி யார் அவைலபிளா இருக்காங்கன்னு பார்த்து அவங்க கூட சேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுது சைட்டு. இந்த மாதிரி நீ கேட்கறத பண்ணுவாங்க. அப்ப நமக்கு என்ன ஆகும், ஆப்வியஸா நம்ம அதுக்குள்ள போவோம் இல்லையா. போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆக்சுவலா அதுல வந்துட்டு இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் மாடலமா முன்னாடி வந்துருக்கும் ஃப்ரீ மாடல் என்னன்னா நிறைய பான்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, நீங்க பேசலாம். ஆனா உங்களை மாதிரி கிட்டத்தட்ட 100 பேர் அந்த அம்மாட்ட பேசிட்டு இருப்பானுங்க. அந்த அம்மா யாருக்கு ரிப்ளை பண்ணுன்னே தெரியாது. புரியுதா? கடைசியா பார்த்தா தெரியும் அது ஏற்கனவே பண்ண ப்ரீலோடட் வீடியோவா இருக்கும். அது ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டு நான் வந்துட்டு இங்க மெசேஜ் போட்டுருப்போம், ப்ளீஸ் அண்டர்ஸ் தட்ன்ட்டு. நம்ம ஒரு 100 பேர் ஹலோ அனுப்பிட்டு இருப்பானுங்க. ஐ வாண்ட் டு அதுன்னு அனுப்பானுங்க. அது யாருக்கு ரிப்ளை பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம வந்துட்டு இது ஒரு நம்ம ஆக்சுவலா என்ன நினைப்போம், சரி எவனோ ஒருத்த கேட்பான் அந்த சம்பவம் இந்த அம்மா பண்ணுன்ட்டு 40 நிமிஷம் அந்த வீடியோ விட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அது ஒண்ணுமே ஒண்ணாது, முறைச்சு பார்த்துட்டே இருக்கும். அது என்னன்னா உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு போனா மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறது தான் அந்த மாடல். நடுவில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும், நீ $5 கட்டு $10 கட்டு நீங்க வந்து பிரைவேட் ரூமுக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில அந்த அம்மாவே வந்து மெசேஜ் அனுப்புற மாதிரி ஏஐ செட் பண்ணி வச்சிருப்பானுங்க. ப்ளீஸ் கம் டு மை பிரைவேட் ரூம் ஹனி அப்படின்னு வரும். டக்கு நீ வந்து அந்த அந்த ஐடி இருக்கும், அந்த ஐடி தூக்கி போட்டா பிரைவேட் ரூம் ஓப்பன் ஆயிடும் இஃப் இன் கேஸ் அந்த பான்சர் அவைலபிளா இருந்தாங்க. ஸோ இது வந்து இப்போ ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்கைப் எல்லாம் தாண்டி நம்ம வேற லெவல் போயிட்டோம்ல, இருக்கிற எல்லா ஆப்பும் வீடியோ கால் ஆன் பண்ணி விட்டாங்க ஐஎம்ஓ வரைக்கும். ஸோ இப்போ எப்படின்னா வந்து நம்பர் உனக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரிஜினல். அவங்கள்ட்ட நீங்க சேட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட நியூட்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கு நீ 500 600 நியூட்ஸ்னா 600 கட்டணும், உங்கள்கிட்ட கான்வர்சேஷன் போகணும்னா 1000 கட்டணுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கான். இது வந்து கிட்டத்தட்ட வந்து டிஜிட்டல் ப்ராஸ்டியூஷன் மாதிரி. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது இந்த பர்டிகுலர் விஷயத்த வேற லெவல்ல எல்லாருமே எக்ஸ்பிளைட் பண்றாங்க. ஈவன் நம்ம அடுத்து பான் ஸ்டார்ஸ் பத்தி பேச போறோம். அந்த பான் ஸ்டார்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் சில ஆட்கள் இருக்கானுங்க, அவனுங்கள்ட்ட அந்த அவங்க சொல்ற கான்செப்டா இவங்க பண்றாங்க, இந்த ஆர்டிஸ்ட் பண்றாங்க. இவனுக்கு சொல்ற கான்செப்ட பண்ணணும்னா ஒரு பேமெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இவனோட இமேஜினேஷன் இவன் சொல்லலாம். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டாபிக் நம்ம முன்னாடியே பேசினதோட நிறைய ஜஸ்டிஃபை இதுல கொஞ்சம் தெளிவா பேசணும்னு நான் நினைச்சேன். என்னதுன்னா பான் கேட்டகரி. இது ஆரம்ப கட்டத்துல ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஏன்னா நமக்கு அப்ப பெருசா பான் கேட்டகரி தெரியாது, அவர்கிட்ட விஷயங்கள் தெரியாது. சும்மா ஜென்ரலா நம்ம வந்துட்டு பான்னா என்ன மேட்னு சொல்லிட்டு பார்க்க போவோம். இதுல இந்த இதெல்லாம் வந்துட்டு ஆட் அப் ஆகும்போது இதோட ஸ்பைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் தான் நமக்கு அடிக்ட் ஆகும் இல்லையா? இல்ல கண்டிப்பா. இப்போ இதை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு பெரிய பங்கு வந்து இந்த புது ஏரியாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக புது டேர்ம்ஸ் அடிக்கிறானுங்க தெரியுமா? அவனுக்கு ஒரு நல்ல மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸா இருக்காங்க சைட்ஸுக்கு. எனக்கே நல்ல ஞாபகம் இருக்கு, நம்ம சின்ன வயசுல இவ்வளவு கேட்டகரிஸ் எல்லாம் பாத்துருக்க வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் சைட்ஸுமே வந்து இவ்வளவு டிஸ்டிங்விஷ்டா கேட்டகரிஸ் வச்சிருந்து நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப ஜெனரிக்கான கேட்டகரிஸ் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் சைட்ஸுமே என்ன பண்றாங்கன்னா வந்து ஜென்ரலா வந்து இவனுக்கு என்ன மாதிரி கேட்டகரிஸ் திரும்ப கிளிக் பண்றாங்கன்னு பார்த்துட்டு இப்போ ஒரு பர்டிகுலர் இது வந்து ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை தனியா ஒரு கேட்டகரியா போட்டு உங்களுக்கு ஈஸியா அதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. அப்படி நிறைய மறிவு இந்த கேட்டகரிஸே நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது கிட்டத்தட்ட ஏதோ சினிமால இருக்க சப்ஜானர் மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா கிட்டத்தட்ட இதுதான் ஆயிப்போச்சு. இப்போ அப்படித்தான் ஆயிடுச்சு. இல்ல இவனுங்க ஆக்சுவலா பிக் பூப்டு உமன் அடிச்சதுனாலதான் பிக் பூப்டு உமன் ஒரு கேட்டகரி வருது இல்லையா? கரெக்ட். இல்லனா எப்படி பிபிடபிள்யூ ஒரு கேட்டகரி ஃபர்ஸ்ட் ஓபன் ஆவாங்க. கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து ரொம்ப பழங்காலத்து கேட்டகரி. பிபிடபிள்யூங்கிறதெல்லாம் ரொம்ப புது இந்த புது கேட்டகரி எல்லாம் வந்துதான் இதுன்னு நினைக்கிறேன். இந்த காஸ்டிங் கவுச், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபேஷியல் இது அந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு வயா இவங்களோட டிராபிக் ஏத்த மாதிரிதான் வந்து வருது. இப்ப இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் டைம்ல வந்து ரொம்ப ரெலவெண்டா இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப் இதெல்லாம் தான். கிட்டத்தட்ட
நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், ட்விட்டர் இது எல்லாத்தையும் கம்பைண்டா போட்டு இந்த வெப்சைட்ஸ்க்கு எல்லாம் என்ன டிராபிக்கிங் இருக்கோ அதை விட பான் வெப்சைட்ஸ்க்கு டிராபிக்கிங் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட் சொல்லுது. ஸோ அதை சொல்லிட்டு நம்ம கேட்டகரிஸை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். பான்ங்கிறது வந்து ஆக்சுவலா இட் இஸ் லிட்டரலி அனலாகஸ் டு இதுன்னு சொல்லுவேன் நான், சரக்கு அடிக்கிறதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ சரக்கு அடிக்கிறவங்க எல்லாம் நீங்க கீழே அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு ரொம்ப நாளா சரக்கு அடிக்கிற ஒருத்தன் தான் வச்சுக்கோங்களேன், அவனுக்கு நார்மல் அமௌண்ட் ஆஃப் சரக்கு அடிச்சா அவனுக்கு போதை ஏறாது. அவன் வந்து மத்தவங்களோட அதிகமா தான் கன்சியூம் பண்ணுவான். அந்த மாதிரிதான் பானுமே. இப்போ நார்மலா நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னு வைங்களேன், நார்மலா நம்ம எதுல ஸ்டார்ட் பண்ணுவோம்னா வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து 2 ஸ்ட்ரைட் ஒரு மேலும் ஃபீமேலும் பண்றதுல இருந்து ஆரம்பிப்போம், சரிங்களா? அதுக்கப்புறம் மேலும் ஃபீமேலும் பண்ற இதுக்குள்ளேயே சில கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு. மில்ஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேங் பேங்க் அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும்னா, உங்களுக்கு எதுக்கு இந்த மேல் டேலண்ட் வந்து கோல் நீட்டிட்டு இருக்கான் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லெஸ்பியனுக்கு வரும். இல்ல அது காரணம் என்னன்னா, இந்த நம்ம பையன் வந்துட்டு இன்டீரியரா ஃபீல் பண்ணிடுவான். கோட்டா இவரை பார்த்து தூக்கல வங்கிலாம் தோணுது, இவரை வாழ்க்கையே வாழ விடாம பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு. அதுக்கப்புறம் லெஸ்பியன் வருவீங்க. லெஸ்பியன் வந்ததுக்கு அப்புறம் என்ன, லெஸ்பியன் ஒரு கடத்துல உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கும். லெஸ்பியன் போர் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏன் வந்து தேவையில்லாம இந்த லெஸ்பியன் கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதான் அதேதான் பான்ஸ்டர்ஸை கிளாசிஃபை பண்ணுவோம். கரெக்ட், அது ஒரு பெரிய ஸ்டேஜ். அதை கிளாசிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பான்ஸ்டரும் போர் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஏன் வந்து தேவையில்லாம 2 பேர் பர்ஃபார்ம் பண்றதை பார்க்கணும். சிலதெல்லாம் இருக்கும், சில வீடியோ எல்லாம் இருக்கும் உங்களுக்கு லிட்டரலாவே வந்து உங்க கூட இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒருத்தி மட்டும் இருக்கும், ஒரு ஹீரோயின் மட்டும் இருப்பா, அது பிஓஇ இருக்கும். அந்த பிஓஇ வெர்ஷன் ஃபர்ஸ்ட் பிஓஇ வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்துச்சு, வெறும் இவங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருப்பா. அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் புதுசா நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க சில பேருக்கு வந்து அவங்களோட ரீஜன், அவங்களோட கண்ட்ரில அவங்க ரிலிஜன் பேசுறவங்க பாக்கணும்னு இருக்கும். என்ன பண்ணுவானுங்க, நான் எங்க வரேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்ல எனக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கு. அரப்ஸ்ங்கற அந்த மாதிரி சில கேட்டகரி இருக்கு. ஆமா ஆமா. அடுத்து என்னது, அரப்ஸ், இபோனிக்ல இருக்கு. கரெக்ட். அப்படிலாம் முடிச்சிட்டு அந்த கண்ட்ரி வைஸ் எல்லாம் முடிச்சிட்டு கடைசியா எங்க வருவீங்கன்னா பிஓவிக்கு தான் வருவீங்க. அதான் பிஓவிக்கு வந்தீங்கன்னா ஹானி லில்லி, அதுக்கு ஒரு புதுசா ஒருத்தங்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரி ஃபெலோஸ். ஆமா, கண்ட்ரி ஃபெலோஸ். தனியா ஒரு டாபிக்கே இருக்கு. இந்த மாதிரி பானா ஸ்கேண்டலானே தெரியாது. ரெண்டையும் கலந்து தடிச்சிட்டு போனே நம்ம பண்றது தப்பா கரெக்டான்னு தெரியாம பாத்துட்டு இருக்கோம். சோ இப்படிதான் எனக்கு தெரிஞ்ச கடைசியில நீங்க பிஓஇ வரைக்கும் வந்துட்டீங்க இல்லையா? சோ ஆஸ் அ பான் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸாவே அது கொஞ்சம் கொஞ்சமா அவனை வந்து கிட்டத்தட்ட அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா இதுக்குள்ளேயே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அவனுக்கு பிரச்சனை. அவன் விர்ச்சுவலா விட்டுட்டு இப்ப 3Dக்கு வந்துருவான். பட் அதையும் தாண்டி போறானுங்க இல்ல அந்த ஆட்கள். அப்புறம் ஸ்டாண்டர்டாவே ஒரு வீடியோ ஃபர்ஸ்டே பாத்துறானுங்க தெரியுமா? இவனுங்களாம் தான் கொஞ்சம் சொசைட்டிக்கு டேஞ்சர் நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலா நம்ம இந்த கம்மிங் பேக் டு திஸ் டாக்குமெண்ட்ரி தட் அதுல வந்துட்டு டீன்ஸ்ங்கிற ஒரு கேட்டகரி ரொம்ப பிரபலமான மற்றும் அதான் வைட்லி லைக் ரொம்ப ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல அதிகமா சர்ச் பண்ணப்பட்ட ஒரு இது நினைக்கிறேன், கீவேர்ட் ஆஃப் பானுங்க நினைக்கிறேன். அப்படிதான் அதை மீன் பண்ணாங்க. ஸோ அந்த டீனுங்கிற கேட்டகரி மூலியமா நடக்கிற இன்டைரக்ட் விஷயம் என்னன்னா, டீனுங்கிறது ஒன்றும் இல்லை, அதை சிம்பிளா உங்களுக்கு டிஃபைன் பண்ணணும்னா 18 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப யங்கா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட கேட்டகரி தான் வந்து டீன் இவங்க ரெஃபர் பண்றாங்க. பையன் 2 பேரும் சேர்ந்து சம் இயர்ஸ்ல பொண்ணு, சம் இயர்ஸ்ல பையன், இல்ல 2 பேருமே டீனா இருப்பாங்க. சோ இது எங்க லீடப் ஆகுதுன்னா, இதனால இந்த கேட்டகரி ரொம்ப வைடரா இருக்குங்கிறங்காட்டி எல்லா வெப்சைட்ஸுமே இதுக்கு டார்கெட் பண்றாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உள்ள இழுக்க ட்ரை பண்றாங்க. ஸோ 18 வயசு இல்ல 20 வயசு இருந்தாலும் பாக்குறதுக்கு 18 வயசு மாதிரி இருக்கும், 25 வயசு இருந்தாலும் 18 வயசு மாதிரி இருக்கவங்கள உள்ள இழுத்து வர ட்ரை பண்றாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, 18 வயசு கீழே இருக்கவங்க உள்ள டிரைவ் ஆயிட்டு வந்துடுறாங்க. 18 வயசு இருக்கவங்க வரவே தப்பு. ஏன்னா இங்க வந்து 23 வயசாயே மாக்காந்தனமா எவனுக்கு ஓட்டு போறது தெரியாம ஓட்டு போட்டுட்டு இருக்க காலம் இல்லையா? 18 வயசுல ஓட்டுரிமை கொடுக்கறதே ஃபர்ஸ்ட் கரெக்டா தப்பாங்கிற டிபேட்டபிள் டாபிக்ல இருக்கும்போது 18 வயசுல ஒரு பொண்ணு ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக $800 பக்கம் தராங்க ஒரு ஹவருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல கிட்டத்தட்ட அதுலயும் சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா, அதாவது இந்த வக்கரமா இருக்கிற விஷயங்களை ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதுல எக்ஸ்ட்ரா டாலர்ஸ் பே பண்ணாங்க. ஏன்னா அது நிறைய பான்ஸ்டர்ஸ் பண்றதுக்கு ரெடியா இல்லாதனால அந்த மாதிரி சர்ச்சுக்கு வந்துட்டு இன்னும் எக்ஸஸ் அமௌண்ட் பே பண்றாங்க. சோ அந்த லெவல்ல யூஎஸ்ல வந்துட்டு $8 கிடைக்கிற ஒரு இடத்துல ஆவரேஜா ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் நான், $8 கிடைக்க வேண்டிய ஒரு இடத்துல உங்களுக்கு $800 1 ஹவர் கிடைக்குதுன்னா யாரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்? கண்டிப்பா இந்த இடத்துல ஆக்சுவலா நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் விஷயத்துல ஏன் ஆம்பளைங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஃபெட்டிஷ் இருக்குன்னே என்னால கணிக்கவே முடியல.
ஆக்சுவலா இந்த கற்புங்கிற விஷயம் வந்து சொல்ல வரது வந்து வெர்ஜின். அதேதான். இந்த தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா வந்து ஏன்னா லிட்டரலா அதுதானே வந்து இந்த எல்லா விஷயத்தையுமே டிரைவ் பண்ணிட்டு போகுது இல்லைங்களா? சோ அந்த இதனாலதான் இந்த பர்டிகுலர் டீனுங்கிற ஃபேக்டர் சர்ச் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு இது இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். இதோட முக்கியமான விஷயம் பெண்கள் வந்து இது வர்றது வந்து காசு, இந்த மணி ஃபேக்டருக்காக தான். ஏன்னா இப்ப நம்ம ஊரை விட்டீங்கன்னா ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 18-16 போதே வந்து they will start to work in part time jobs இல்லையா? ஆமா, இண்டிபெண்டன்ட் ஆயிருவாங்க. கரெக்ட். சோ அந்த மாதிரி டைமிங்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டரா வேலை செய்யற பொண்ணுக்கு அங்க வந்து ஒரு $10 பெர் டேயோ இல்ல பெர் அந்த ஹார் ரேட் இருக்கும்போது, இங்க வந்து அவர் ரேட்டுக்கு இருக்கும்போது இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 hours வந்து $900 அந்த மாதிரி ஒரு பெர் சீனுக்கு அவ்வளவு கிடைக்கும் போது ஆப்வியஸ்லி சில பெண்கள் வந்துட்டு they will choose this one, right? ஆமா. சோ அந்த விஷயம் இருக்கு. சோ அதனாலதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள வராங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ரியில இந்த விஷயத்த சூப்பரா சொல்லியிருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஆக்சுவலா பான் இண்டஸ்ட்ரியோட டிமாண்டுமே அந்த மாதிரிதான் இருக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட thousandsல வந்து டீன்ஸ் பான் இண்டஸ்ட்ரிக்கு என்ட்ராங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட் இருக்கு. சரிங்களா? இப்ப லிட்டரலா இதுக்கு நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான் கிரைக்ஸ் லிஸ்ட்ங்கிற ஒரு பெரிய .com தான் வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு பெரிய சோர்ஸா இருக்கு. என்ன பண்றாங்கன்னா இப்போ இந்த ஆப்வியஸ்லி அட் 18 or 20 ஏஜ் they will be wanting to move out from their parents place இல்லையா? ஆமா. சோ அப்ப இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா மியாமி மாதிரி ஒரு இடத்துல ஒரு 5 bedroom flat மாதிரி எடுத்துக்கிறானுங்க. எடுத்துட்டு என்ன பண்றானுங்கன்னா இந்த 18 வயசு 20 வயசு பொண்ணுங்களுக்கு ஃப்ரீ ஃபிளைட் ஆஃபர் பண்ணி அங்க வர வச்சு அதுக்கப்புறம் அவங்கள ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கிறானுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிபிக்கலா இப்ப இதுல இருக்க நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்ரில இருந்தா எடுக்கிறோம். இப்ப டிபிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு டீனோட லைஃப் சைக்கிள் இன் பான் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது யார் சொல்றேன்னா இப்போ ஒரு 1000 பேர் உள்ள வராங்கன்னா அதுல இருந்து 2 பேர் அந்த மாதிரிதான் ஒரு பான் ஸ்டாரா ஆவாங்க. சரிங்களா? மத்த எல்லாருமே வந்துட்டு அவங்களோட அந்த வெர்ஜினிட்டி ஃபேக்டருக்காகவும், அதாவது வெர்ஜினிட்டின்னு அந்த வெளிப்படையா இருக்க வெர்ஜினிட்டி அந்த ஏஜ் ஃபேக்டருக்காக தான் அவங்க உள்ள இழுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களோட லைஃப் சைக்கிள் என்னவா இருக்குன்னா வந்து ஒரு 3 மாசம் தான். பட் 3 மாசத்துல அவங்க பண்ற நம்பர் ஆஃப் வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களால என்னவே முடியாது, அந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் வீடியோஸ் தான் இருக்கு. ஏன்னா லிட்டரலா இப்போ ஒரு செக்ஷன்ங்கிறது நம்மளுக்கு ஒரு நாள் ஒரு வீக் அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனா அவங்களுக்கு இட்ஸ் சீன் அவ்வளவுதான். கரெக்ட். சோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுங்களுக்குமே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆப்வியஸ்லி யூ வில் பி இன்ட்ரெஸ்டட், ரைட்? ஏன்னா காசையே பாத்துருக்க மாட்டீங்க நீங்க பெருசா. இப்ப திடீர்னு இவ்வளவு இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ் வரும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி நீங்க இன்ட்ரெஸ்டடா வந்து எல்லா சீன்ஸையும் பண்ண ஆரம்பிப்பீங்க. கரெக்டா? கண்டிப்பா. சோ என்ன பண்றாங்கன்னா இப்போ இந்த ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஜெயண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இவங்களெல்லாம் ப்ரமோட் பண்ணி ஒரு சீனோ 2 சீனோ ஃபர்ஸ்ட் மேஜர் சீன்ஸ் இவங்களோட அமெச்சூரியஸ்னஸ் வச்சு எடுத்துறாங்க. சோ ஒன்ஸ் ஒரு 2 வீடியோ 3 வீடியோ வந்து அமெச்சூர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி இவங்களோட ஒர்த் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்குதுங்கிறது ஒரு காமன் ஃபேக்ட். சரிங்களா? சோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்றாங்கன்னா இப்போ ஒரு 2 வீடியோ 3 வீடியோ ஓல்டா பண்ண ஆரம்பிக்கிறவங்கள இண்டஸ்ட்ரி எப்படி டிமாண்ட் பண்ணுதுன்னா வேற வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் பண்ண வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உள்ள வந்து அமெச்சூர் ஸ்ட்ரைட் வீடியோ பண்ணிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வீடியோஸ்க்கு அப்புறம் அவள் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து இந்த பான்ல தள்ள ட்ரை பண்றாங்க. சொல்ல போனோம்னா எந்த இது வந்துட்டு பெரிய பிரபலங்கள்னால பண்ண முடியாதுன்னு சொல்ல வராங்களோ அந்த பாயிண்ட்ல வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி கொடுத்து தள்ள பாக்குறாங்க. கண்டிப்பா அதான் சொல்லுவாங்க இந்த வயலன்ஸ் அதிகமா இருக்கு. கரெக்ட். அதுக்கு தான் நான் வரேன். இப்ப என்னன்னா இப்ப இந்த பெண்களுக்கு வந்துட்டு ஒரு 2 வீடியோ 3 வீடியோக்கு நல்லா காசு வந்துருந்துருக்கும். ஒரு மாசம் 2 மாசம் நல்ல ஃப்ளோல இருந்திருப்பாங்க. சோ சில பெண்கள் வந்து ஆப்வியஸ்லி they will pursue the career in இது பான். இப்போ மோஸ்டா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமஸான ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு மட்டும் இல்ல, அந்த பொண்ணு மாதிரி ஆயிரக்கணக்குல வந்து பான்குள்ள வர்றதுக்கான ரீசன் என்னன்னா எஜுகேஷன் தான். இப்போ புவர் பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பேட் பேரண்ட்ஸும் இருக்காங்க. நிறைய பேர் சின்ன வயசுல நடந்த அபியூஸ் காரணமாகவும் பான் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகிறாங்க. ஹோம்லெஸ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களும் வந்து ஏன்னா அமெரிக்கா மாதிரி ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரில ஆப்வியஸ்லி உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிச் பீப்புள் இருக்காங்களோ அதே அளவுக்கு வந்து புவர் பீப்புள் இருக்காங்க இல்லையா? கண்டிப்பா. சோ அந்த பொருளாதார டிஃபரன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி நிறைய பேர்த்த படிச்சாதான் இதுங்கிறது தெரியும் போது அவங்களோட டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த பான் ஒரு மிகப்பெரிய சோர்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது 18 to 20 ஏஜ் விமன்ஸ்க்கு
அந்த மாதிரி ஒரு பொண்ணு பெல்லா நாக்ஸ்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னா அவளோட டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் செக்ஷுவல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவ வந்தப்ப அவ ஃபர்ஸ்ட் பண்ண வீடியோ எதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அபியூசிவான ஒரு வீடியோ, ஃபேஷியல் அபியூஸ்னு சொல்லி ஒரு 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 இது இருக்கு, ஒரு ஒரு ஜானர் ஆஃப் பான் இருக்கு. அது அது உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம அந்த டாக்குமெண்ட்ரியில பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா பார்க்கவே முடியாத ஒரு வீடியோவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணி ரொம்ப அந்த மேல் மிசோஜனிஸ்டிக் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு வீடியோ அதுலதான் அவ ஃபீச்சர் பண்ணியிருக்கான். அதுல இருந்து அவளுக்கு காசு கிடைச்சிருக்கு. இப்ப கமிங் டு த நார்மல் டீம்ஸ், அவங்க மூணு மாசத்துக்கு அப்புறம் அந்த பான் கரியர்லயே கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி அவங்களை இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் போஸ்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷியல் அபியூஸா இருக்கட்டும், இல்ல இந்த பாண்டேஜ் வீடியோ, இந்த கையும் காலை கட்டி போட்டு பண்ணுவானுங்கல்ல அது, அதுக்கப்புறம் ஹராஸ் பண்றது, அப்புறம் இந்த எலைட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே மக்கள். கிரேங்கிற படம் வந்துட்டு அத ஒரு அதான் எண்ட் ஆஃப் தி டே அது அவங்க எப்படியோ பாத்துட்டு போறாங்க. காரணம் என்னன்னா அதுல இருந்து மிஸ்லீட் ஆகாம இருந்துட்டு பானா மட்டும் கன்சியூம் பண்ணிட்டாலே போதும் தான். கண்டிப்பா. சோ இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள அவங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதான் ஒருத்தன் ஒரு டிமாண்ட் இருக்கு, அந்த பொண்ணுக்கும் ஒரு காசுக்கான டிமாண்ட் இருக்கும் போது அவளை வேறு தளத்துக்கு தள்ள ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் அவ கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றதுன்னா ஆரம்பத்துல வரும்போது கூட அவளை ஒரு மனுஷியா பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அவ கிட்டத்தட்ட ஒரு இந்த மீட் மாதிரிதான், கிட்டத்தட்ட மீட்டுக்கு ஈக்குவலண்டா தான் அவளை பாக்குறானுங்க. சரிங்களா? சோ மத்த ரொம்ப பார்க்க முடியாத வக்கரமான எல்லா விஷயத்துக்கும் தலை ட்ரை பண்றாங்க. ஈவன் அந்த அதுல ஃபீச்சர் ஆகிற ஃபீமேல் டேலண்ட் சொல்லுவாங்க நிறைய வீடியோல. லிட்டரலா அது ஸ்டூடியோ எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு சின்ன 10x10 ரூம் இருக்கும். அந்த 10x10 ரூம்ல ஒரே ஒரு ட்ரைபாட வச்சுட்டு ஒருத்தன் ஃபோர்ஸ்ட் ப்ளோ ஜாப் பண்றதுக்கு $300 கொடுக்குறேன்னு சொல்லுவான். அப்பதான் வந்து எனக்கு ஒரு 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 ரேப் விக்டிமோட மனநிலை எனக்கு அப்ப இருந்துச்சு. என்னால அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ண முடியல. ஏன்னா ரிஜெக்ட் பண்ணா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட நான் அந்த மனநிலையில இருந்து அங்க வெளில வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒதுருக்கும். ஏன்னா இப்போ இது வந்து ஆக்சுவலா இப்ப நிறைய பேர் இதை கிளைம் பண்ணலாம், ஏன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு இந்த தொழில் தெரியுது, நீ உன் காசு தேவைக்காக தானே போற, உன்னோட இந்த தேவைக்காக தானே போற அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இப்போ அதுக்கும் ஒரு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளேஷன் அவங்க சைட்ல இருந்து இருக்கு. அவங்க வேற லெவல்ல தான் ஒன்னும் ஏர்ன் பண்ணல. ஏர்ன் பண்ணதுல நிறைய இது வந்து அவங்களோட இதுக்கே போயிருதுன்னு வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் வந்து இப்போ இவங்க இந்த போனோகிராஃபில பர்ஃபார்ம் பண்ற முக்காவாசி ஆக்ட்ரஸஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா வந்து ஒரு நோய் பேர் சொல்றாங்க, சிஸ்ட்னு சொல்லிட்டு. அது வந்து என்னன்னா எக்ஸசிவ் கட்டி தான். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டேர்ம் வரும், அந்த டேர்ம் தெரியல. அது வந்து வெஜைனால அவங்க எக்ஸசிவ் செக்ஸ்னால வருது. சரிங்களா? சோ அதுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அதுக்கான விஷயங்கள்லயே இவங்களோட பாதி காசு போயிடும். சோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ்ஸுமே இருக்கு இவங்களுக்கு. அதுல இருந்து மிச்சம் வர காசு வச்சு ஏதோ ஒண்ணு பண்ண ட்ரை பண்றாங்க, ஏதோ ஒரு கேம்பிள் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரிதான் இருக்கு. அதுக்கப்புறம் வேற வழியே இல்ல அவங்களுக்கு. ஒன்ஸ் இப்போ நிறைய பெண்கள் வந்துட்டு இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா மேபி தே ஆர் ஃப்ரம் அ கண்ட்ரி சைடுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருந்து இப்போ மியாமி மாதிரியோ கலிபோர்னியா மாதிரியோ இல்ல எல்ஏ மாதிரியோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு இந்த பான் வீடியோஸ்குள்ள எல்லாம் ஃபீச்சர் ஆயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டா வீட்டுல யாருக்கும் தெரியாதுங்கிற ஒரு மனோநிலையில தான் வராங்க. இப்போ பேரண்ட்ஸ்க்கு பெருசா அந்த ஆக்சஸ் இருக்காது. சோ நம்ம யாருன்னு தெரியறதுக்குள்ள இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போயிடலாங்கிற மாதிரி ஒரு மனோநிலையில வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா இப்ப இருக்க இன்டர்நெட் வேர்ல்ட் அப்படி கிடையாது இல்ல. ஆப்வியஸ்லி அவ வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒருத்தனும் பான் பார்ப்பான், அதை ஈஸியா அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியும். சோ ஒரு கட்டத்துல அவங்க வீட்டுல இதை சொல்லிதான் ஆகணும். கரெக்டா? சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது ஆப்வியஸ்லி என்ன ஆயிருதுன்னா அவங்களுக்கு ஜெனரலைஸ் ஆயிருது. சோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, இப்ப நான் வேற வேலையும் பண்ண முடியாது, எந்த இதே பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்க போகுது எனக்கு. சோ மத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ரொம்ப மதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த செஞ்சுரியில இல்லையா? அதனால வந்து என்ன ஆகுதுன்னா அதனாலே மறுபடியும் இதே தொழிலுக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணப்படுற நிறைய பேர் இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த அமெச்சூரிஸ்ட் யூஎஸ்பி போயிருது. அதுக்கப்புறம் நீங்க ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு டு பாண்டேஜ் வீடியோஸ் அந்த மாதிரி. சோ அது ஒரு பெரிய த்ரெட்டனிங் ஃபேக்டரா இருக்கு. இது மாதிரி ஒரு 100 டாக்குமெண்ட்ரி இருக்குது, இதுல 2 டாக்குமெண்ட்ரி பார்த்தாலே கிட்டத்தட்ட பான் பாக்குறதை வெறுத்துறணும். கரெக்டா? கண்டிப்பா அவ்வளவு இம்பாக்ட் இருக்கு. சோ அதான் இப்போ இது ஒரு ப்ராப்பர் கைட்லைனோட வந்தா பான் யாரையும் மிஸ்லீட் பண்ணாதுங்கிற மாதிரிதான். கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலா நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட். இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ரியுமே உங்களுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கும். அவன் பான் தப்புன்னு என்னைக்குமே சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்ல வரான்னா, இப்போ இந்த பர்டிகுலர் சர்ச் டேர்ம்ஸ்க்கு இவ்வளவு டிராபிக்கிங் இருக்கு, இந்த டிராபிக்கிங் இப்படி ஒரு நீடை கிரியேட் பண்ணுது, இந்த நீடை பணமா மாத்துறதுக்காக இவ்வளவு பொண்ணுங்களை வந்து இவனுக்கு வந்து ஈஸியா கழுவி வேலை வாங்குறானுங்கிற ஃபேக்டர் தான். சோ இது வந்து ஒண்ணு சர்ச் பண்றவங்க கிட்ட மாறணும், இல்லைன்னா வந்து இதை ப்ரொமோட் பண்ணுது தெரியுமா?
வெப்சைட் அது மாறணும். இன்ஃபேக்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு 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 ஈவெண்ட்டை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம நம்ம சில விஷயங்கள் பேசுறது ஃபேக்ட்ஸ் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸ் பேசும்போது தான் வந்து ரொம்ப ஈஸியா ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பாண்டேஜ் சிக்ஸ் பாக்குறவன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டீன்ஸை பாக்குறவன், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோர்ஸ் வீடியோஸ் பாக்குறவன் எல்லாம் வந்து ஏதோ வேற கண்டத்துல இருக்க மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு 17 வயசோ 16 வயசோ தான் இருக்கும், செகண்ட் இயர் நினைக்கிறேன். அப்ப வந்து ஒரு நாள் வந்து நாங்க லேப்ல உட்காந்துருப்போம். அப்ப லேப்ல எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். அதனால சும்மா உட்காந்துருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸோட போன்லாம் அப்படி இப்படின்னு பாத்துட்டு இருக்கும். அப்புறம் ஒருத்தன் போன் இருந்துச்சு. அந்த போன் எடுத்து சும்மா சர்ஃப் பண்ணிட்டு நம்ம அப்போ மோஸ்ட்லி என்ன பார்ப்போம், ஒருத்தர் போன் வாங்கினா வந்து எம்எக்ஸ் பிளேயர்ல என்ன படம் இருக்குன்னு பார்ப்போம். ஏதாவது புது படம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா அவனோட போன் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஜிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிடிஎஸ்எம் வீடியோஸ். அதுவும் பிடிஎஸ்எம் வீடியோஸ்னா நீங்க நினைக்கிற மாதிரி அதுலயே நிறைய லெவல்ஸ் ஆஃப் பாண்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இந்த கத்திரிக்கோளு, அதுக்கப்புறம் இந்த ஏசுநாதர் மாதிரி கட்டி தொகை விடுறது, இந்த மாதிரி ஒரு 17 வயசு இருக்கக்கூடிய பையன் ஸ்டில் ஆப்வியஸ்லி இந்த வெப்சைட்ஸ் சோ கால்டு வெப்சைட் சொல்ற மாதிரி 18 வயசை தாண்டாத ஒரு பையன் தான். சோ லீகலி வந்து அவன் வந்து ஃபர்ஸ்ட் பான் வெப்சைட்லயே போக கூடாது, கரெக்டா? ஆனா வந்து அவன் 17 வயசுல அவன் வந்து பாண்டேஜ் வெப்சைட்ல இருக்கான்னா அவன் வந்து ஆக்சுவலா இப்ப என்ன நிலைமையில் இருப்பான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இல்ல மைட் பி அதான் அவன் அதுக்கப்புறமே நம்ம பாக்குறது வந்துட்டு ஒரு கிரிஞ்சான விஷயம் தான் போலன்னு அவனுக்கு தோணி இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு வீடியோ இருந்தா பரவாயில்லைங்க, இப்பதான் அவன் இன்ட்ரடியூஸ் ஆறான்னு சொல்லலாம். ஒரு ஜிபிக்கு அது மட்டுமே இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் பதை வதைக்குதா இல்லையா? இல்ல கண்டிப்பா பதை வதைக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த தொடரோட எண்டுக்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சோ இப்ப நான் என்ன ஆக்சுவலா இதை நான் அப்படிதான் முடிக்கணும்ட்டு இருந்தேன். இப்ப பேசிக்கா இந்த பிடிஎஸ்எம் அண்ட் டேஞ்சரஸ் ஸ்டெப்ஸ் வரோம்ல, இதுதான் நமக்கு ஒரு பெரிய த்ரெட்டா தோணுது. பிடிஎஸ்எம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா நம்ம அதுதான் வந்து ஃபேஸ் ஆஃபா வச்சுக்க ட்ரை பண்றோம். பட் பேக்ல வேற லெவல்ல சொல்ல முடியாத மற்றும் கேட்டாலே நெஞ்சை இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து சைல்ட் போனை பேன் பண்ணாங்க. அப்போ சைல்ட் போனை பேன் பண்ற அளவுக்கு அது பெரிய காசை ஏற்படுத்திக்கிறதுனால தான் பேனே பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு டார்க் வெப் வந்து எந்த அளவுக்கு வந்து ட்ரக் அண்ட் வெப்பன் செல்லிங் யூஸ் ஆச்சோ அதே அளவுக்கு வந்து இட் வாஸ் யூஸ் ஃபார் சைல்ட் போன், மேஜர்லி யூஸ் ஃபார் சைல்ட் போன் அண்ட் ரேப் வீடியோஸ். இப்போ ஏங்க நீங்க டார்க் வெப்புக்கெல்லாம் போக தேவையில்லைங்க. இப்போ எக்ஸ் வீடியோஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வீடியோஸ் எல்லாம் மோஸ்ட்லி இட் வில் பி ஃபோர்ஸ் வீடியோஸ். ஆமா, அதுல அவங்க வேற எக்ஸ்ட்ரீமா நடிப்பாங்க. வேற என்ன சூத்துக்கு அவ்வளவு அந்த வீடியோல இருக்கிற கண்டென்ட்டே வந்துட்டு உங்களை வேற லெவல்ல வந்துட்டு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடும். இதுல வந்து இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, இது எப்படி சொல்றது, லைக் அதான் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா கரெக்டா குறிகளை மட்டும் நாங்கள் குறியீடோட மறைச்சிடறோம்னு சொல்லிட்டு பிளர் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆமா, அவனுங்க வந்து இவ்வளவு வேலையை பார்த்துட்டு சுண்டியை பிளர் பண்ணலாம் நான் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகாம இருக்க. அதனால ஒருத்தன் நுணுக்கமா எடிட் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா மயிறு எடிட் பண்றதான் பண்றேன், கொஞ்சம் ப்ராடரா எடிட் பண்ண வேண்டியது. இல்ல இல்லங்க, கரெக்டா அந்த பார்ட்டை மட்டும் எடிட் பண்ணி சொல்லி லென்த் வைஸ்ல எடிட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணுவானுங்க. ஆமா, ஸ்பாயில் பண்ணிட்டு அப்படி பண்ணிருக்கேன். இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதான் கம்மிங் பேக் டு திஸ் இந்த அப்யூசிவ் கண்டென்ட்ஸ். இப்போ இந்த பிடிஎஸ்எம் பாக்குறவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அவனை ஒரு பிளேஸ்ல கேட்டகரைஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா 50 Shades of Grey வந்துட்டு பீஸ் ஆஃப் ஆர்ட்னு சொல்லி சுத்திட்டு இருக்கவங்க இருக்கானுங்க, கரெக்டா? டு சம் எக்ஸ்டென்ட் அது ஒரு எக்ஸ்டென்சி கொடுக்குதுன்ட்டு ப்ரூவும் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கான டேட்டாவை நெட்லயே நம்ம பார்க்கலாம். ஸோ பெயின் ஒரு எக்ஸ்டசி தாங்கிறானுங்க, கரெக்டா? ஸோ அது டு சம் எக்ஸ்டென்ட்ங்கிறது தான் இது எல்லாத்துக்கும் போய் சேருமான்னு கேட்டால் சேராது. ஸோ நான் இங்கே திரும்பி ஃபோர்ஸ் பண்ணுறது தான், இப்போ பான் இஸ் கன்சியூம்ட் அஸ் அ பான் பிரச்சனையே கிடையாதுங்க. அதை இப்போ ஏன்னா அதில் வர இப்போ ஒரு நாடகத்தையோ இல்லை ஒரு படத்தையோ பார்க்குறோன்னா நம்ம ரியல் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்ப்போமா என்ன? கிடையாது. பட் அதுலேருந்து ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு வைங்க. பட் ஸ்டில் அதை பார்க்குறவனோட கண்ணோட்டம் அது பானோட முடிஞ்சுதான் பிரச்சனையே வராது. இதை அப்படி பிடிஎஸ்எம் பார்க்குறவங்களை வந்துட்டு லைக் பிடிஎஸ்எம் சொல்லிட முடியாது. அந்த மாதிரி அப்யூசிவ் வீடியோ இல்லாமல் அந்த அப்யூசிவோட பாயிண்ட் டச் பண்ணாமல் அதுக்கு அந்த லைனுக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் கோர் பான் ஒரு கேட்டகரி இருக்கு. அது அப்யூசிவ்னு சொல்லிட முடியாது. பட் ஸ்டில் அந்த கருமத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, கரெக்டா? ஸோ அவங்க அதை பானா கன்சியூம் பண்ற வரைக்கும் அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இதை விட எக்ஸ்ட்ரீமிஸ்டான இந்த செர்பியன் பிலிம்ங்கிற படத்தை எல்லாம் வந்துட்டு ஆர்ட் பிலிம் கன்சிடர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தாயொலிகளை விட இவங்க என்ன கேட்டா வந்துட்டு வல்னரபிள்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் தப்பா ஒரு வீடியோவை பார்த்து இதுதான் பானோன்னு நினைச்சு இல்லை இதுதான் செக்ஷுவல் மற்றும் இந்த என்னது இன்டிமேசின்னு நினைச்சு சுத்திட்டு இருக்கிற ஆட்களா இருக்கலாம்.
அவ்வளவுதான். சோ இவங்களை கியூரபிள் பண்ணிடலாம். ஏன்னா இவங்களோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட பத்தி இப்ப இங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன். மாதிரி படங்கள் ஆர்ட் பிலிம்னு சொல்றதா? அந்த படம் நான் இன்னும் பாக்கல. பட் ஆனா பாத்துட்டீங்கன்னா படுத்துறீங்க. இல்ல இப்ப எனக்கு வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்குன்னா, இது தப்பா கூட இருக்கலாம். பட் ஆனா இப்போ பிடிஎஸ்எம் மாதிரி ஒரு கேட்டகரி ஒரு 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 நார்மல் பார்ன் வெப்சைட்ல ஒரு த்ரெட் என்னன்னு பாக்குறேன்னா, இப்ப நார்மல் கேட்டகரி பாக்குற ஒருத்தனா இருப்பான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு பிடிஎஸ்எம்னு ஒரு மேபி சிலருக்கு வந்து பேசிக்காவே அந்த இன்ஸ்டிங்ஸ் இருக்கலாம், சரிங்களா? அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும்னு வச்சுங்க இந்த வீடியோஸ்க்கு. பட் ஆனா ஒரு நார்மலான ஒரு பான் பாத்துட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், அவனுக்கு இந்த பான் சலிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இது என்ன கேட்டகரின்னு கிளிக் பண்ணி பாக்குறவனையாவது தவிர்க்க முடியும்னு நான் சொல்றேன். இது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் வச்சு குடுக்கறது தப்பு இல்ல கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு வேற ஒரு ப்ரொசீஜர் இருந்தா பிரச்சனை இருக்காது. ஒரு ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா இது ஒரு ஆடா போட்டு அதுல இருந்து ஆடியன்ஸை ப்ரொக்யூர் பண்றது தான் பிரச்சனை. இதெல்லாம் வந்து பான் வெப்சைட் தாங்க இத முக்கியமா பண்றானுங்க. அவனுங்க வந்து இப்ப நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி யூசர்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இன்டர்நெட் யூசர்ஸ் தான், கரெக்டா? அவனுங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப பிரீமியமான வெப்சைட்ஸ் எல்லாம் தெரிய வாய்ப்பே கிடையாது. இப்ப இந்தியன் கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா அவனுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, இவனுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இப்ப நம்ம பசங்களுக்குள்ளேயே தெரியுமே ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற வெப்சைட்ஸ் என்ன இருக்குன்னா XNXT, எக்ஸ் வீடியோஸ், பானப், அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ்டர், அந்த மாதிரி சில வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த வெப்சைட்ஸ் ஆக்சுவலா எல்லா கவர்மெண்ட்ஸுக்குமே தெரியும். இவனுங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ். இந்த பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிற வீடியோஸ் தான் இன்ஃபேக்ட் எக்ஸ் வீடியோஸ், XNXX மாதிரி ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ்லயே இருக்கு, கரெக்டா? இப்ப இந்த 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 ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் கிட்ட இருக்க பிரச்சனைய ரொம்ப ஈஸியா கவர்மெண்ட் நினைச்சா இது பண்ணலாம். அந்த அந்த இதுலதானே உங்களுக்கு பெரும்பாலான வீடியோ வந்து ரத்து பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஆனா வீடியோ ரத்து பண்றானுங்க இந்த சென்ஸ் என்ன பண்றாங்கன்னா சைட்ஸ பிளாக் பண்றானுங்க. ஆனா இவனுக்கு VPN போட்டா ஈஸியா போய் பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன்னா கவர்மெண்ட்டுக்கும் இந்த இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்குமே ஒரு ப்ராப்பர் அக்ரிமெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஏதோ ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷனாவது இருக்கணும், அட்லீஸ்ட் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி பீப்புள். ஏன்னா இப்ப எண்ட் ஆஃப் டே நீங்க டைரக்டா அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவன் பாண்டேஜ் வீடியோ பண்ண மாட்டேன், அதே மாதிரி அமெச்சூர் இல்ல வெர்ஜினிட்டிய வந்து ஓவர் ஹைட் பண்ற மாதிரி வீடியோஸ் நான் பண்ண மாட்டேன்னு அவன் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரான்னு வச்சுங்களேன், அது ஒரு மிகப்பெரிய இது இல்லைங்க. உங்களுக்கு புது சோர்ஸ் ஆஃப் வீடியோஸ் வராது, அதே மாதிரி புது சோர்ஸ் ஆஃப் ஆட் ஜென்ரேட் ஆகாதுக்கும் போது ஆப்வியஸ்லி அது அது அட்லீஸ்ட் புதுசா வர பான் வியூவர்ஸாவது ஒரு 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 மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணும், கரெக்டா? இப்போ அந்த டாக்குமெண்ட்ரியில பாத்தீங்கன்னாலே கவர்மெண்ட்ல இருந்து எந்த விதமான ரூல்ஸ்மே கிடையாது, லைக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்மே கிடையாது. இப்போ உனக்கு எக்ஸப்ட் ஒன் ரெஸ்ட்ரிக்ஷன், நடிக்கிறவங்களோட ஏஜ் 18 மேல இருக்கணும். ஆமா, இப்பதான் ரீசெண்டா வந்து எனக்கு தெரிஞ்சு காண்டம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கு. ஆமா, அதுவும் சில கண்ட்ரீஸ்ல தான் நினைக்கிறேன் நானு. ஆமா ஆமா, எல்லா வீடியோஸ்க்கும் கிடையாது, சில கண்ட்ரீஸ்ல காண்டம் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இந்த HIV டெஸ்ட், அதுக்கப்புறம் இதுக்கு எகென்ஸ்டான இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எல்லாத்துக்கான எகென்ஸ்டான டெஸ்ட் வந்து பை-வீக்லி எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவுமே கரெக்டா தெரியல. பட் இதுதான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து பெரிய சேஞ்சை கிரியேட் பண்ணதுங்க. இது வந்து ரெண்டு பக்கத்துலயுமே அடி இருக்குங்க. ஒண்ணு வந்து கண்டிப்பா வந்து இவனுங்க வியூவர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி தப்பா ஸ்ட்ரீம் லைன் ஆயிடுவானுங்க. அதுக்கு நீங்க ரொம்ப கலாச்சார இவனுங்க மாதிரி பேசலனாலுமே கண்டிப்பா வந்து புதுசா பாக்குற ஒருத்தனுக்கு கண்டிப்பா அதோட இம்பாக்ட் இருக்கு. அவன் வந்து வெளி உலகத்துக்கு அவன் தெரியலனாலும் எண்ட் ஆஃப் டே ஏதோ ஒரு இடத்துல ஒரு 100ல ஒருத்தனாவது அதை ஒரு விஷயமா பண்ண ட்ரை பண்ணிடுவான். ஆமா, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணோட வெஜைனா வந்துட்டு டிஃபார்ம் ஆகிற அளவுக்கு ஒரு சின்ன பொண்ணை வந்துட்டு ஒரு மெக்கானிக் ரேப் பண்ணிட்டான் யூபிலயோ எங்கேயோன்னு சொல்லிட்டு நியூஸ் வரலையா? அதனாலதான் ஆக்சுவலா இதோட இனிஷியேஷனா தான் வந்துட்டு பானை பேன் பண்ணானுங்க முதல்ல. அப்புறம் அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு சொல்லிட்டு சைல்ட் போனோகிராஃபி பேன் பண்ணானுங்க. சோ எதையாவது என்ன பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இதோட இம்பாக்ட் இல்லன்னு எவனுமே பேச முடியாது. இதோட ரூட் என்ன நீங்க கண்டுபிடிச்சு போனீங்கன்னா வந்து இந்த வெப்சைட்ஸ் ப்ரோமோட்டிங் ட்விங்க் வீடியோஸ் தான். ஒண்ணு நம்மள மாதிரி இறுக்கமா இருக்க இதுல ஒரு கம்யூனிட்டியில வந்து ஆப்வியஸ்லி பேரண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பல வருடங்களுக்கு அவன் பையன்கிட்டயோ இல்ல அவன் பொண்ணுகிட்டயோ வந்து செக்ஸை பத்தி ஓப்பனா பேச போறது இல்ல. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லயும் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் பத்தி பேச போறதே கிடையாது. அப்புறம் செக்ஷுவல் எஜுகேஷன் தான் ஒன்னும் இல்லவே இல்லைங்கும் போது அவன் என்ன பண்ணுவான்? லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பானா? ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி பான் வீடியோஸ் இருந்துதான் ஆகணும். பான் வீடியோஸ் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு மனுஷனால. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு உண்மையாலுமே வந்து நம்ம ஊர்ல வந்து செக்ஷுவல் நீட்ஸ்ங்கிற ஒரு நீடே அழிச்சிட்டானுங்க. என்ன தம்பி அதெல்லாம் நீடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வந்து ஒருத்தன் கொழுப்படுத்து பண்றதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது.
இன்னும் விளையாட்டாதுங்கிற மாதிரி பிரம்மச்சாரியா கொட்டைய நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு பாதரசலிங்கத்தோட தண்ணிக்குள்ள உட்காந்து பூஜை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இவனுங்க ஏதோ வந்து விவேகானந்தருக்கு பக்கத்திலேயே உட்காந்து பாத்துட்டு அந்த மாதிரி எல்லாம் பேசுவானுங்க. யாருன்னா அதாங்க விவேகானந்தருக்கு வந்து விதப்பை வெடிச்ச தருன்னு சொல்ற வெடித்தாய். ஆமா ஆமா அதான். சோ அதான் உங்களுக்கு வந்துட்டு எண்ட் ஆஃப் தி டே செக்ஷுவல் நீடுன்னு ஒருத்தனுக்கு ஒண்ணு இருக்குங்க. அவன் வந்து அதே மாதிரி அவன் கப்பலா இருக்கணும் தேவையில்லை. அவனுக்கு உண்மையாலுமே இந்த பான் வீடியோஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாவா இருக்கு. பட் ஆனா இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா வைக்கிறோம். இதனால மிஸ்லீட் ஆகிற சில கிறுக்கு கூதியானங்க தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்றானுங்க. ஏன்னா இதுல பெரிய டிபேட்டே இருக்கு. இந்த பான்னாலதான் வந்து இந்த ரேப்பெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதோட இன்ஃபுளுன்ஸ் கண்டிப்பா ஒரு பெரிய பர்சன்டேஜ் இருக்கு. அப்புறம் அதே மாதிரி நான் இவங்க சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா, இந்த பான் ஸ்டார்ஸ்க்கு இதனால என்ன இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னா ஆப்வியஸ்லி இருக்கு. ஏன்னா நீங்க எண்ட் ஆஃப் டே இவ அதை பண்ணணும் இவ இதை பண்ணணும்னு நினைக்கிறனால இல்ல அதை சர்ச் பண்ணி பாக்குறதுனால அந்த டிமாண்ட் ஜென்ரேட் ஆகி என்ன பண்றாங்கன்னா விளிம்பு நிலையில் இருக்க ஒரு பான் ஸ்டாரை ஆப்வியஸ்லி அவன் டிமாண்ட் பண்ணதான் செய்வான். அந்த பான் ஸ்டாரை அந்த பர்ஃபார்ம் பண்ணதான் செய்வாங்க. அது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்துக்கும் அட்வர்டைஸ் பண்ணதான் செய்வாங்க. டைலர் அவர்களே உங்களோட க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிருங்க, நம்ம அப்படியே முடிச்சிடும். ஓகே, என்னோட ஆக்சுவலா இதுல ஜென்ரலா இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே கருத்து தான். சமுத்திரா மாதிரி பேச விரும்பலாரு, ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரல, எதுவும் பேச விரும்பலைங்கிற மாதிரி தான். எனக்கு வந்துட்டு நான் ஒரு சர்டைன் ஏஜ்ல பானுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது லைக் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எக்ஸ்போஸ் ஆகும்போது எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஷாக்கு தான் கிரியேட் ஆச்சு இனிஷியலி. அது காரணம் என்னன்னா எனக்கு அதோட அறியாம தான். காரணம் என்னன்னா எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாத போது சடனா அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது நமக்கு பாக்குற எல்லாமே ஒரு 2 நாளைக்கோ 3 நாளைக்கோ அப்படியே தான் இருக்கும். அதை பத்தி நீங்க வேற ஒருத்தர் எக்ஸ்போஸ் ஆகி, நான் ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்டா இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதை பத்தி நான் ஒரு 4-5 பேர்கிட்ட பேசும்போது இவரோட போன்ல இதை பார்த்துக்கும் போது அவனை வந்துட்டு இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு எனக்கு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் சொல்லி அதுக்கப்புறம் இது ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு டாபிக்கா போய் வரைக்கும் கரெக்டா. இப்போ ஒரு அல்ட்ரா இன்ட்ரோவர்ட் பையன் இருக்கானா, இதை பார்த்துட்டு அவனுக்கு என்ன மென்டல் ஸ்டேட் போவானே தெரியாது. நம்ம அதுக்குன்ட்டு 10வது படிக்கிற 10 வயசு பையனுக்கே வந்துட்டு செக்ஸை பத்தி சொல்லி தரணுங்கிறது நான் சொல்ல வரல. பட் ஸ்டில் இது ஒரு ஃபீடா அங்கங்க மைக்ரான் லெவல்ல சேர்த்த என்ன ஆகுனா, அதே மாதிரி போனோகிராஃபின்னு ஒண்ணு இருக்கு, இது எக்ஸிஸ்ட் ஆயிட்டுங்கிறதெல்லாம் தெரிய வைக்கிறதுல தப்பே இல்லை. ஆப்வியஸா இவன் சொல்லனால தெரியதான் போகுது பையனுக்கு இல்லையா. அப்படி இன்டைரக்ட் வேலை தெரியறதுக்கு ஒரு ஃபார்மல் வேலை தெரியறது எவ்வளவோ ஃபார் மோர் பெட்டர். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்பா அம்மா செக்ஸ் பண்றத பார்த்து, அதாவது தற்செயலா பார்த்து இந்த இன்டிமேசி சீக்வன்ஸை பார்த்து ட்ராமா போன சில்ட்ரன்லாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா அது என்னன்னே தெரியாது அந்த குழந்தைகளுக்கு இல்லையா. அதை எப்படி கேட்கணும்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியாது இருக்காங்க. இது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்டச்சபிள் டேபு டாபிக்கா பாக்குறோம். பட் ஸ்டில் அது உண்மைதான். ஏன்னா அந்த பையனுக்கு அப்ப ரொம்ப வயசு கம்மியா இருந்திருக்கும், அப்ப என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறமேல் இந்த த்ரூ கோர்ஸ் ஆஃப் டைம் நிறைய பேர்த்த மீட் பண்ணும்போது தப்பான விஷயம் ஒருத்தர் தெரியறதுக்கு ஒரு தெளிவான பெர்ஸ்பெக்டிவ் இருந்தா இட்ஸ் ஃபார் பெட்டர். அப்போ வந்துட்டு என்ன ஆகுனா, இஃப் இன் கேஸ் நீங்க பானை வந்துட்டு இதுவே பண்ண முடியல, அதாவது பான்ல இந்த ஹார்ட் கோர்னஸ் எல்லாம் இல்லைனாலும் அவன் கடைசியில கன்சியூம் பண்ணிக்கும் போது எண்ட் யூசர்கிட்டையாவது ஒரு ஃபார்மலான வேலை, ஓகே இது பான்ல இப்படிதான் இருக்கும், இது நமக்கு தேவையில்லைங்கிறதையாவது அவன் எடுத்துக்க ட்ரை பண்ணுவான். இதை முன்னாடியே நம்ம ஃபீட் பண்ணிட்டு வந்தா அது இந்த கருமத்தை வந்துட்டு நான் சொல்ல லட்சக்கணக்கான தடவை சொல்லிட்டே தான் இருக்காங்க. பட் ஸ்டில் இன்னி வரைக்கும் நம்ம அந்த 2 பேஜை திருப்பி 4வது லெசன்ல இருந்து போலாங்க, இந்த லெசன் இது வந்துட்டு நமக்கு எக்ஸாம் வராதுன்னு சொல்ற ப்ரொஃபசர்ஸ் தான் அதிகமா இருக்கிறாங்க இல்லையா. என்ன பண்றாங்கன்னு தெரியல, நம்ம காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. மைபி இப்போ டிஜிட்டலி வந்துட்டுனால மேபி வீடியோஸா போட்டுருக்காங்களா என்னமோ. ஏன்னா இப்ப நம்மளே கிட்டத்தட்ட 25 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கான்னு தெரிய வருது கரெக்டா. ஸோ நான் அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்தியா வந்துட்டு எப்படின்னு பார்த்தா காண்டமே வந்துட்டு மிகப்பெரிய டேபுவா நினைச்சு கடைசியில கவர்மெண்ட் அதுக்கு ஒரு இது போட்டு கடைசியில ஒரு காண்டம் ஸ்டோர் ஓப்பன் பண்றதுக்கு, காண்டம்க்கு ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணதே வந்து பெரிய ஹைலைட்டட் விஷயமா நியூஸ் பேப்பர் ஃபுல்லா போடுற அளவுக்கு நம்ம செஞ்சுரி இருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் ஆச்சு நினைக்கிறேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதுவும் கன்வீலியன் வந்து ஓப்பன் பண்ணனால ஒரு ட்ரெண்டிங் நியூஸா மாறிச்சு. கரெக்ட், இல்லைன்னா அப்பயும் மாறி இருக்காது அந்த பெருமம். ஸோ அதுக்கே நம்ம இப்பதான் வரோம். ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் மெடிக்கல் ஷாப்ல முக்காடு ஓட்டு போய் காண்டம் வாங்குற கூடியானதாக தான் இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு செக்ஸ் ஸ்டோரியை நான் எடுத்துப்பேன். ஒரு செக்ஷுவல் பிளஷர், செக்ஷுவல் வெல்னஸ், இது வந்துட்டு ஒருத்தனோட பர்சனல் நீடு அப்படிங்கிறத வந்துட்டு புரிஞ்சுக்கிறக்கே இந்தியாவுக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருப்பூர்லயே வந்துட்டு காமாகார்ட் ஓப்பன் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் 1-2 இடத்துல தான் அந்த ஸ்டோர்ஸ் இருக்கு. அங்க வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரீட்டைலா செக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். அதுவும் நீங்க வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களோட பேரு போடாம யாருக்கும் தெரியாம அனானிமிட்டியோட வரும் அப்படிம்பானுங்க. ஸோ இந்த அளவுக்கு காம்ப்ளெக்சிட்டியோட தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். ஸோ அதை எப்ப தளர்த்தி ஒரு அளவுக்கு வரமோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு நீங்க பானை திருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம திருந்திட்டாலே அதை நம்ம கன்சியூம் பண்ற விதமாயிடும். ஏன்னா
இப்போ 80% இப்போ 100% கன்சியூம் பண்றாங்க, ஏன்னா அதுல 80% பீப்புள் எதுவும் பண்றதில்ல, பாக்கி 20 தான் இன்ஃபுளுன்ஸ் ஆகுறானுங்க. கரெக்டா? மத்தவனை வந்துட்டு அவனை சரி பண்றதுக்கு அண்ணனோ தம்பியோ ஃப்ரெண்ட்ஸோ எவனோ ஒருத்த 4 பேர் அதை ரெடி பண்ணிடுறானுங்க இல்லையா? அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி டைம் பீங் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுறது கிளம்பிடுறான். அதுக்குள்ள ஒருத்தனுக்கு வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மிஸ்லீட் ஆகிக்கிறான். கரெக்டா? சேம் லாஜிக் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டா நம்ம சுந்தர் சி எடுக்கிற சாஃப்ட் பான்னு சொல்லிட முடியுமா? அதை நம்ம படமா பார்த்துட்டு கிளம்புறது இல்லையா? அதே லாஜிக் தான். பானே அந்த மாதிரி பார்த்துட்டு கிளம்பலாம். அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது காரணம் என்ன, நம்மளோட ட்ராக் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தே வேணும் தப்புங்கிறது தான். ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு என்னோட க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆரம்பிக்கலாம்னா, இது ஒரு ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயம் தான். இப்போ இது டைலர் அவர்களுமே சிரிப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஊர்ல இருக்க பானோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எந்த அளவுக்கு கீழே இறங்கி போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா, நீங்க வந்து கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஏரியால இருக்க ஒரு எல்கேஜி யூகேஜி பையன்கிட்ட போயிட்டு கும்கி அடிக்கிறதுனா என்னன்னு அவன் சொல்லிடுவான், என்னன்னு சொல்லிடுவான். ஏன்னா அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா டைலர் அவர்கள் ஷேர் பண்ண இன்சிடென்ட் இது. ஒரு சின்ன பையன் கும்கி அடிக்கிறதுனா என்னன்னு, சின்ன பையன் இல்லைங்க, குழந்தை பையங்க. அவங்க அப்பா போன்ல பான் பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டாங்க. குழந்தை பையனா என்ன, அவனுக்கு ஏஜ் என்னன்னு தெரியுங்களா? 5 வயசு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். 5 வயசு 6 வயசு. அந்த அளவுக்கு பானோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை அட்ரஸ் பண்ணும் கவர்மெண்ட். அதை எப்படி அட்ரஸ் பண்றதுக்கான இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, பட் ஆனா நினைச்சு அட்ரஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் அவனுக்கு என்ன பண்ணி இருக்கானுங்கன்னா, நாங்க சில மேஜர் சைட்ஸை பேன் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்றானுங்க. அது கேனத்தனமான ஒரு டேக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும்னா, எந்த ஏரியாவை அட்ரஸ் பண்ணுங்கிறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணா சூப்பரா இருக்கும். அது கவர்மெண்ட் சைட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா எக்ஸ்பெக்ட் பண்ற சில விஷயங்கள்லாம் என்னன்னா, ஈவன் தோ இது அவங்க சாய்ஸஸா இருந்தாலும், பட் ஆனா இது ஒரு டிஸ்கஷனா வைக்கலாம். என்னன்னா வந்துட்டு ரொம்ப இதான விஷயங்கள், இந்த பாண்டேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு மேலா இருக்க விஷயங்கள், இப்போ சில விஷயங்களும் இருக்கு. இப்ப அந்த பான் ஸ்டார்ஸ்மே என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, இப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒருத்தன் இமேஜின் பண்றான், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒருத்தன் விரும்புறான்னா, அவன் வெளியே போய் இதெல்லாம் செய்யறதுக்கு பதிலாக எங்களோட வீடியோவை பாக்குறதுனால நிறைய கான்சிக்வன்சஸ் தவிர்க்கப்படுது, அந்த விஷயத்தினால நான் சில விஷயங்களை பெருமைப்படுறேன் பண்றதுலங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்துட்டா பிரச்சனையே கிடையாதுன்னு வச்சுங்களேன். பட் ஆனா இது மூலமா ட்ரிகர் ஆகி போய் வெளில பண்றவங்க எல்லாம் ஆப்வியஸ்லி தடுத்துதான் ஆகணும். சோ அதுக்காக நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி அந்த மாதிரி பிரதமர்கிட்ட தான் வச்சாகணும். சோ அதை வந்து பண்ணா நல்லா இருந்திருக்கும். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட்லயுமே வந்து நம்ம நிறைய விஷயத்த அட்ரஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேமஸ் பான் ஸ்டார். ஆக்சுவலா இந்த என்டையர் பாட்காஸ்டே வந்துட்டு கேட்டா இது ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கு. இனிமே நமக்கு வந்து ஃபீமேல் கன்சூமிங் பானை வந்து எப்படி நமக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது. வந்து நிறைய ஏரியாஸ் வந்து நம்ம பேசவே இல்லை. அதெல்லாம் தான் மேஜர் ஏரியாஸுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட ஐடென்டிட்டிஸே வந்து இப்ப ஸ்ட்ரெயிட்டா இல்ல பைசெக்சுவலா இல்ல வந்து ஹோமோசெக்சுவலாங்கிற ஐடென்டிட்டியே வந்து பான் வந்து அதுக்கப்புறம் இருக்க விஷயங்கள் மூலமா தான் புரிஞ்சுக்கிறாங்க. சரியா? அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணல, ஏன்னா நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரிதான் பான் ஸ்டார்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஹானரபிள் மென்ஷன் நிறைய பேருக்கு சொல்லலாம். இப்ப வந்து சன்னி லியோனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க மியா கலீஃபா இவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பான் இண்டஸ்ட்ரியில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமும் இருக்க கெரியரை ப்ரூவ் பண்ணி காமிச்சவங்க, ப்ரிஜுடிசஸ் எல்லாம் பிரேக் பண்ணி வந்தவங்க தான். அவங்க எல்லாத்தையும் ஹானரபிளா நான் மென்ஷன் பண்ண ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸ்லி இந்த விஷயத்த நிறைய பாட்காஸ்ட்ல பேசலாம். பட் எனக்கு தெரிஞ்சு மற்ற நிறைய பாட்காஸ்ட்ல பேசாத சில விஷயங்களை இந்த பாட்காஸ்ட்ல பேசியிருக்கோங்கிற நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்காஸ்ட்ல உண்மையாலுமே நாங்க ஒரு புதுசா ஒரு எஃபர்ட் போட ட்ரை பண்ணிருக்கோம் இல்லையா டைலர்? இதுக்கு முன்னாடி சூஸ் பண்ண பாட்காஸ்ட் எல்லாமே வந்து எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நிறைய டேட்டாக்களை வச்சோ இல்ல பெருசா எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம பண்ணதான். இந்த பாட்காஸ்டுக்கு இத ஒரு 2-3 டாக்குமெண்ட்ரிஸ் கரெக்ட் கொலாப் பண்ணி பான் ஸ்டார்ஸ் கிட்ட இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் இது ஈஸியாவே பண்ணிருந்திருக்கலாம். இது ரெண்டு அடல்ட் அவங்களுக்கு இருக்க பானை பத்தி பேசிடுறாங்கிறதான். பட் ஆனா வந்து எண்ட் ஆஃப் தி டே கேக்குற ஒருத்தனுக்கு இப்போ இவ்வளவு வியூவர்ஸ் கேட்டிருக்கானுங்க, அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு பேர் வந்து மெசேஜ் பண்ணானுங்க இன்ஸ்டாகிராம்லங்கும் போது ஆப்வியஸ்லி எங்களுக்குமே நிறைய விஷயங்கள் புரிய வருது. ஸோ அதுக்காக இனி அடுத்தடுத்து வரப்போற பாட்காஸ்ட் எல்லாமே வந்து இன்னும் குவாலிட்டியர் கண்டென்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் எங்க சைட்ல இருந்துமே வந்து இன்னும் எஃபர்ட்ஸ் போடுவோம்னு நம்புறோம். ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கவுண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நாங்க அடுத்தடுத்த பாட்காஸ்ட் போடணுங்கிற இது வரும் எங்களுக்கு. அதே மாதிரி வந்து எங்களோட ஆப்பிள் பாட்காஸ்ட்ல மிகப்பெரிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஆங்கர் கூட சண்டை போட்டு நம்மளோட பாட்காஸ்ட் ஆப்பிள் பாட்காஸ்ட்லயும் இணைச்சிருக்கோம். ஸோ ஐபோன் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்கீங்க நம்ம ஊர்ல.
ஸோ அந்த ஆட்கள்லாம் வந்துட்டு நீங்க ஆப்பிள் பாட்காஸ்ட்ல எங்களோட பாட்காஸ்ட் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியா எப்பவும் சொல்றது போலதான், இந்த பாட்காஸ்ட்டை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல, அதாவது பார்க்கிங் புத்தாங்கிற இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயே இல்ல வந்துட்டு எங்களோட இமெயில் ஐடி பிபி பாட்காஸ்ட்க்கு நீங்க வந்து உங்க கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். ஆப்பிள் பாட்காஸ்ட்லயும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், முடிஞ்சா அதுல கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே இருக்கான். ஸோ அதுல வந்து ஆப்பிள் பாட்காஸ்ட் எனக்கு பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஆப்பிள் போடலன்ட்டு டைலர்கிட்டே இல்ல ஆப்பிள் மாப்ள ஆப்பிள் அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது தெரியலங்க, இருந்துச்சுன்னா பண்ணுங்க அதுல. ஸோ அவ்வளவுதான். இதே மாதிரி என்ன மாதிரியே எஃபர்ட் போட்டு இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்து அவரோட இன்டெலெக்சுவல் தாட்ஸை தெரிவிச்ச டைலர் அவர்களுக்கு நன்றி. நன்றி நன்றி.